டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குமோ அதை விட கொஞ்சம் அதிகமாகவே இந்திய வரலாறுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது ப்ராக்டிக்கலாக எக்ஸாம் கொஷின்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நியர்லி ஈக்குவலன்ட் டு சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்டும் சேர்த்து எவ்வளோ காம்பனண்ட் கொஷின்ஸ் இருக்குமோ அதுக்கு ஈக்குவலண்ட் கொஷின் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து இருக்கும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதே தான் செக்மெண்ட்டாக நீங்கள் பிரிச்சுக்கலாம். அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி அதில் 4 சப்ஜெக்ட் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம அதை டிவைட் பண்ணி 4 சென்ஸில் பார்ப்போம். இதில் ஏன் அப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத இந்தியன் ஹிஸ்ட்ரியோட ஒரு பார்ட்டு தான். ஆனால் அதை வந்து தனி யூனிட்டாக வச்சுருப்பாங்க. அதனால உங்களுக்கு நியர்லி கொஷின்ஸ் வந்து சயின்ஸ்க்கு ஈக்குவலாக ஹிஸ்ட்ரியில் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால் ஹிஸ்ட்ரி வந்து இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் அதர்ஸ். ஓகே, அதாவது ஈக்குவலன்ட் டு சயின்ஸு. ஸோ அந்த சென்ஸில் இதை நம்ம மிஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி எப்படி நீங்கள் இந்தியன் பாலிட்டியை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்டில் கவர் பண்ணி முடித்தோமோ அதே மாதிரியான ஆஸ்பெக்டை ஹிஸ்ட்ரிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே சேம் திங் தான். அரௌண்ட் 90% கொஷின்ஸை யூ கேன் ஃபேஸ் இட் ஈஸிலி. ரொம்ப சாதாரணமாக அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண முடியும். ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இதில் வந்து என்ன அப்படின்னா ஹிஸ்ட்ரியை பார்த்து நம்ம பர்பஸிவாக பயப்படுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். மேக்ஸிமம் கேண்டிடேட்டுக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கிறதுக்கு காரணம் டேட்டாஸ். பொதுவாக அவங்க பயப்படுறது ஆண்டுகளை பார்த்து பயப்படுவாங்க. பட்டு இன் ரியாலிட்டி ஆண்டுகள் வந்து ஹிஸ்ட்ரியில் மாடர்ன் இந்தியாவில் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டில் தான் அதிகமாக வரும். ஏன்ஷியன்ட்லேயும் இடைக்கால வரலாறு மிடிவல்லையும் அவ்வளோவா வராது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அப்போது அன்னெசரியாக நீங்கள் டேட்டாவை ஹிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணும்போதே எல்லா ஆண்டுகளையும் படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எல்லா ஆண்டுகளையும் நம்ம மெமரி பண்ணிகிட்டே வருவோம். அப்போ ஒரு ஸ்டேஜில் நம்ம எவாப்ரேட் ஆகி அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அது வந்து தேவையில்லை. சரியா? எக்ஸாமினேஷன் ஆஸ்பெக்டில் இயர் தெரிஞ்சால் போதும். ஸோ தேவையில்லாத பகுதிகளில் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும். ஸோ கொஷினில் வந்து சாய்ஸ் இருக்கும், நீங்கள் சூஸ் தான் பண்ண போகிறீங்க. அதுவே நீங்கள் வந்து குரூப் 1 மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டை க்ரனாலஜிக்கலாக நம்ம படித்து வச்சுருக்கணும். ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்கள் எக்ஸப்ட் குரூப் 1 அதர்ஸுக்கு இந்த பிரச்சனை ரைஸ் ஆகாது. சரியா? அதனால் இதை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த சாப்டரை நம்ம லேர்ன் பண்ணோம். ஓகே, இதில் நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாமினேஷன் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ சேம் திங் தான். இந்தியன் பாலிட்டிக்கு எப்படி வந்து நம்ம சில இடத்துல டேட்டாவாக பார்க்குறோமோ சில இடத்துல வந்து கான்செப்ட் வைஸ் பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட பர்பஸ் வந்து இன் அண்ட் அரௌண்ட் 90% கொஷின்ஸு நம்ம ஃபேஸ் பண்ணோம், அவ்வளோதான். சரியா? எக்ஸாமில் ஒரு 10 கொஷின் வருதுன்னா மினிமம் 8 தட் இஸ் 80%, மேக்ஸிமம் 90% கொஷின்ஸ் நம்ம கவர் பண்ண முடியும். சரியா? அந்தளவுக்கு நம்ம கவர் பண்ணால் போதும். இந்த மிச்சம் இருக்கக்கூடிய 10% இருக்குல்ல அதை நம்ம கவர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லா டேட்டாவையும் படித்தா மட்டும்தான் அது சாத்தியமாகும். அதை விட பெஸ்ட் வே வந்து மெஜாரிட்டி ஏரியாவை கவர் பண்ணிவிட்டு இன்னொரு சப்ஜெக்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது தான். ஓகே, ஸோ இந்த லாஜிக்கை மைண்ட் செட்டில் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்ஷியன் இந்தியா, முற்கால இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு, மிடிவல் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். தற்காலன்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏன்ஷியன் பீரியடு, அடுத்து வந்து மிடிவல் பீரியடு, அடுத்து மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி, அடுத்து வந்து இந்தியன் நேஷ்னல் மூவ்மெண்ட். இது தனி யூனிட்டாகவே நமக்கு சிலபஸில் இருக்குது. தமிழ்நாடு வரலாறு நம்ம ஹிஸ்ட்ரியில் கன்ஜாயின்டாக ஒன்றா சேர்த்து தமிழ்நாடு வரலாறு படிக்கும்போது ஏற்படுற புரிதலை விட தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை தனியாக படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சரியா? அதனால் ஹிஸ்ட்ரியோடு சேர்த்து அதை அங்கங்கே படிக்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை நம்ம கன்வீனியன்ட்டுக்காக தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போது பொதுவாக இதில் வந்து நம்ம அப் டு சோழர்கள் வரைக்கும் பொதுவாக பார்க்குறது உண்டு. அப்புறம் இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பார்ப்பீங்கள்ல, திரும்ப தமிழ்நாடு தேசிய போராட்டம் அப்படின்னு பார்த்துருவாங்க. அப்போது இந்த 2 ஏரியா தான் உங்களோட போர்ஷன். ஸோ அதனால் தமிழ்நாடு வரலாறை 2 செக்மெண்ட்டாக பிரித்து தனித்தனியாக பார்த்தோன்னா அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். கொஷின்ஸை ஃபேஸ் பண்ணும்போது கொஞ்சம் சுலபமாக இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ இதான் நம்ம பார்க்க போகிற ஏரியா. வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட் வெயிட்டேஜ் தான். இப்போ நமக்கு வந்து ஒரு 20 கொஷின் கேட்க போகிறாங்க, 25 கொஷின் கேட்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட சமமாக மீன் பண்ணிக்க வேண்டியது தான். அதாவது இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக மீன் பண்ணிக்கலாம்.
இதில் உங்களுக்கு சிலபஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும்போது அதில் சில டாபிக் எல்லாம் ஸ்கிப் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. சரியா? உதாரணமாக முற்கால இந்திய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து குப்தர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மேஜராக இருக்கிற ஏரியா மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, மற்ற இடத்த மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் கொஷின்ஸில் இடையில் இருக்கிற யூனிட்லேருந்தும் அங்கே கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் பழைய கொஷின் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா அவங்க நமக்கு ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் சிலபஸில் ஹெட்டிங் கொடுக்குறாங்களே தவிர அதில் ஏன்ஷியன் போர்ஷன் இருக்குன்னா ஏன்ஷியன் கேட்க போகிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்போ இதில் நமக்கு அந்த மாடர்ன் இந்தியாவில் நிறையா கொஷின்ஸ் வந்து ரைஸ் ஆகாமல் அதுக்கு பதிலாக இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் நிறையா கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம் வியூவில் எதுக்கெலாம் வெயிட்டேஜ் கொடுக்கணுமோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த மாதிரி சாப்டரை நம்ம மூவ் பண்ணோம்னா அப்போ நமக்கு ஸ்கோர் பெட்டராக கிடைக்கும். சரியா? நம்மளோட அப்ரோச்சும் அதே சென்ஸில் தான் இருக்க போகுது. ஓகே, ரைட். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஏன்ஷியன் பார்ப்போம், அப்புறம் மிடிவல், அப்புறம் மாடர்ன், அப்புறம் ஐஎன்எம். சரியா? இதுதான் நம்மளோட ஆரிஜின். இப்போ முற்கால இந்திய வரலாறு பார்த்த உடனே தமிழ்நாடு வரலாறு பார்த்துடலாம். சரியா? அப்போ நமக்கு இயல்பாக உங்களோட பிளானர் படி மூவ் பண்ணால் போதும். பிளானர் சப்ஜெக்ட்ஸ் எப்படி வருதோ அதே மாதிரி நம்ம மூவ் பண்ணிட்டே கொண்டு போகலாம். ஹிஸ்ட்ரியில் இந்த முற்கால இந்திய வரலாறு, இடைக்கால இந்திய வரலாறு, தற்கால இந்திய வரலாறு 3 மேஜர் யூனிட் இருக்குது. சரியா? இந்த 3 மேஜர் யூனிட்டை நீங்கள் இப்படி கன்வீனியண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. முற்கால இந்திய வரலாறு ஏன்ஷியன் இந்தியானா பீரியட் ஆஃப் ஹிந்துயிசம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்து சமயம் தோன்றி உச்சக்கட்ட வளர்ச்சியை பெற்ற ஆண்டுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக புரியறதுக்காக. மெடிவல் இந்தியா, இடைக்கால இந்திய வரலாறு அப்படின்னா அது வந்து பீரியட் ஆஃப் இஸ்லாமிசம். ஓகே, அதாவது இஸ்லாம் சமயம் வந்து இந்தியாவுக்குள்ளே வந்து அது ஒரு உச்சக்கட்டத்தை தொட்ட காலம் அப்படின்னு 2வது காலகட்டத்தை வச்சுக்கலாம். அடுத்து 3வது காலகட்டம் வந்து மாடர்ன் இந்தியா. கிறிஸ்துவ சமயம் இந்தியாவுக்குள்ளே வந்து அது பரவுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நிகழ்வுகளும் அது தொடர்பான அரசியல் செய்கைகளும் அப்படி மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. அப்போ உங்கள் காலத்தை பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும். சரியா? அதுக்காக தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அடுத்து முக்கியமாக நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்குறதுக்கு முன்னாடி சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கலாம். ஏன்ஷியன் இந்தியா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன்ஷியன் இந்தியாவில் எக்ஸாமில் உங்களுக்கு ஆண்டுகள் அடிப்படையில் கொஷின்ஸ் இருக்காது. நீங்கள் பழைய கொஷின்ஸு இது முன்னாடி கேட்டது எல்லாமே எடுத்து ஏன்ஷியன் இந்தியாவில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்து ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலாகவே அங்கே கொஷின்ஸு ஜென்ரலாகவே இயர் பேஸ்டாக இருக்காது, மற்ற ஃபேக்ட்ஸ் பேஸ்டாக இருக்கும். ஆண்டுகளை கொஷினாக கேட்டிருக்க மாட்டாங்க. இதில் கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்டிகுலராக சில ஆண்டுகள் மட்டும்தான் கேட்பாங்க. ஓகே, உதாரணமாக சக ஆண்டு, சாகா இரா அது எப்போ அப்படின்னு கேட்பாங்க. இது வந்து 78 AD, அதாவது கிபி 78. ஓகே, இந்த ஆண்டு கேட்பாங்க. சரியா? இது ஒரு ஃபேக்ட். ரெண்டாவதா அலெக்சாண்டர் இன்வேஷன், அலெக்சாண்டர்னுடைய படையெடுப்பு எப்போ நடந்தது? அது 326 BC. கிமு 326 இந்தியாவின் மீது அலெக்சாண்டர் படையெடுத்து வந்தார். அதே மாதிரி கலிங்கப்போர் அது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, அது 261. அப்போது பொதுவாக இந்த 3 ஆண்டுகளை தவிர இந்த 3 ஆண்டுகளை தவிர வேறு எதுவுமே நம்மளை கேட்க போகிறது இல்லை. சரியா? இதை தவிர வேறு ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா இப்போ புது புக்கில் இருந்து சிந்து சமவெளி நாகரிகம் எப்போ வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம். 1900 BCயில், கிமு 1900 சிந்து சமவெளி நாகரிகம் முடிவுக்கு வந்துச்சு. ஸோ இந்த 3 ஃபேக்ட்ஸ் தான் பழைய கொஷின்ஸில் நீங்கள் திருப்பி பார்த்துருக்க முடியும். ஆண்டுகள் கேட்டிருந்தா இந்த ஆண்டுகளை தான் கேட்டிருப்பாங்க, அதை தவிர வேறு எதுவுமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ ஆண்டுகளை பார்த்து ஏன்ஷியன் இந்தியாவில் பயப்பட வேணாம். சரியா? ஸோ பர்டிகுலராக முற்கால இந்திய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆண்டுகள் நமக்கு
வராது. இந்த 3 ஆண்டுகள் தெரிஞ்சாலே ஏன்ஷியன்ட் இந்தியாவில் எல்லா இயரும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். சரியா? மற்ற ஆண்டுகள் வந்து நீங்கள் புரிதலுக்காக தெரிஞ்சு வச்சுக்கிறது தான். அப்போ நீங்கள் அந்த ஆண்டுகளை தெரியாமலேயே புரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். அந்த ஆண்டுகளை வச்சு உங்களை கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்க. ஸோ ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இயரை பார்த்து முதல்ல பயப்படாதீங்க. சரியா? ஆனால் இயர் தேவையில்லை அப்படின்னாலும் நமக்கு ஒரு விஷயம் கண்டிப்பாக தேவை. அது என்ன அப்படின்னா கால வரிசை, கிரனாலஜி. எது முதல்ல நடந்தது, எது பின்னாடி நடந்தது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஒரு கொஷினாவது கால வரிசை அடிப்படையில் ஒரு இதை வந்து கேட்டுடுறாங்க. ஒரு 4 அரசர்களை கொடுத்துட்டு யார் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு அப்படின்னு வரிசைப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டுகள் கேட்க மாட்டாங்க, ஆனால் யார் லைனாக ஆர்டராக வந்திருக்காங்கன்னு நமக்கு புரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. ஸோ வரலாறை பொறுத்த வரைக்கும் கால வரிசை தெரிஞ்சாதான் நம்ம படிக்கிறதும் ஈஸி, எக்ஸாமில் கொஷினும் கவர் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே சாப்டரில் கால வரிசையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறமா தான் சாப்டருக்குள்ளே நம்ம இயல்பாகவே போவோம். இப்போ வந்து ஏன்ஷியன்ட் இந்தியாவில் முற்கால இந்திய வரலாறில் பேசிக்கலாக யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, வரிசையில் நம்ம பாடங்களை கொஞ்சம் வரிசைப்படுத்திக்கோங்க. இதில் வந்து ஆண்டுகளுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. சரியா? நமக்கு அந்த ஆண்டுகள் தேவையில்லை, அதை நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. புக்கில் உங்களோட ஸ்டேட் போர்ட் புக்கில் பழைய ஸ்டேட் போர்ட் புக்கில் வேறு ஆண்டுகள் இருக்கும், புது ஸ்டேட் போர்ட் புக்கில் வேறு ஆண்டுகள் இருக்கும், வேறு ஏதாவது என்சிஆர்டி புக் பார்த்தீங்கன்னா அதில் வேறு ஆண்டுகள் இருக்கும், நோட்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அதில் வேறு ஆண்டுகள் இருக்கும். ஆண்டுகள் மாறி மாறி இருக்குது. நான் எதை படிக்கிறதுங்கெல்லாம் குழம்பிக்க வேணாம். ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் பெர்மனண்ட்டாக ஃபிக்ஸடாக சரியாக தெரிஞ்சது அந்த 3 ஆண்டுகள் தான். அந்த 3 மட்டும் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். மிச்சம் இருக்கிறது ஆண்டுகளை பொதுவாக கேட்குற வழக்கம் இல்லை. ஏதாச்சும் ஆண்டுகள் கேட்பாங்க அப்படின்னா அதை நோட் பண்ண அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஆண்டுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வரிசை முறை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ஆர்டர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னாலே ஸ்டோன் ஏஜ் தான், கற்காலம். ஓகே, எல்லா வரலாறுமே கற்காலத்தில் தான் தொடங்கும். இந்த ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டிவிஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. சரியா? அதாவது பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. பாலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலியோ அப்படின்னா பழைய, ஓல்டுன்னு அர்த்தம். லித்திக்னா ஸ்டோன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, பாலியோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைக்காலத்தை மெசோலித்திக். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட் நீங்கள் அவுட்லைன் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக தான் இங்கே நான் சொல்கிறேன். அடுத்து இடைக்கற்காலம், அடுத்து 3ஆவதாக நியோலித்திக், அதாவது புதிய கற்காலம் அப்படின்னு 3 காலமாக இதை பிரிச்சிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்டில் இந்த பாலியோலித்திக்கையே 3ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. லோவர், மிடில், அப்பர் அப்படின்னு. ஃபஸ்ட்டு, நடுவில், அப்புறம் லாஸ்ட்டாக அப்படியும் பிரிச்சிருப்பாங்க. பட் ஜென்ரலைஸ் பண்ணி அந்த யூனிட் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ கற்காலம் அப்படின்னா மனுஷன் அதிகமாக கற்களை பயன்படுத்தின காலம். அவன் எதுக்காக இருந்தாலும் தன் வாழ்க்கைக்கு தேவையான எந்த விஷயத்தை செஞ்சுக்கிறதுக்கும் கல்லை வந்து ஒரு முக்கியமான பொருளாக பயன்படுத்தியிருப்பான். ஸோ மற்ற மிருகங்களை தாக்குவதற்கோ தன்னை பாதுகாத்து கொள்வதற்கோ அல்லது தனக்கு தேவையான பொருட்களை செய்து கொள்வதற்கோ இல்லை சேவ் பண்ணுறதுக்கோ அதை வச்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அவன் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருப்பான். அதனால் அந்த பீரியடை நம்ம ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டு. இதுக்கு இயரெல்லாம் உங்களோட புக்கில் கிட்டத்தட்ட பழைய கற்காலம் 2 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நியோலித்திக் ஏஜ் 1000 BC வரைக்கும் கிமு 1000 தான் முடிஞ்சது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இயரெல்லாம் நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு இது அவ்வளோ டீப்பாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ரேஞ்சு தெரிஞ்சால் போதும், இதிலேருந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு ஒரு புரிதலுக்காக ரேஞ்சு தெரிஞ்சால் போதும், மற்றபடி ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பழைய கற்காலம்ங்கிறது மனுஷன் இந்தியாவுக்குள்ளே வந்து ஒரு 5 லட்சம் வருஷம் ஆச்சு. அப்போ 5 லட்சம் வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகி ஒரு 10,000 வருஷம் வரைக்கும் பழைய கற்காலம் இருந்திருக்கும். அந்த 10,000லேருந்து இன்னொரு 5,000, அதாவது 10,000லேருந்து ஒரு 4,000 வரைக்கும் அல்லது 6,000 வரைக்கும் இடைக்கற்காலம், ஒரு 5,000 வருஷம் இவங்க இருந்திருப்பாங்க. அடுத்த 5,000 வருஷம் புதிய கற்காலம் இருந்தது. அவ்வளோதான். இதை புரிஞ்சால் போதும், வேறு எதுவுமே இங்கே தேவையில்லை. ஸோ கற்காலம்ங்கிறது தான் நம்ம ஹிஸ்ட்ரியில் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஃபஸ்ட் யூனிட். சரியா? இது உங்கள் சிலபஸில் இது கிடையாது, பட் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போனால் நிறைய இடத்துல புரியாது. அதனால நம்ம இன்றைக்கி போர்ஷனே இந்த ஏரியா தான். சரியா? ஸோ வாட் எவர் இட் மேபி. இதுக்கு அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது நம்ம இந்த கற்காலம்னு சொன்னோமா, கற்களை அதிகமாக யூஸ் பண்ண காலம் வந்து கற்காலம். கல்லுக்கு அடுத்து தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கற்களுக்கு பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, காப்பரை அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகே, காப்பர், தாமிரத்தை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அதாவது உலகில் முதல்ல மனிதன் பயன்படுத்திய மெட்டல் வந்து காப்பர் தான், தாமிரம் தான். அந்த காப்பரை பியூராக யூஸ் பண்ண காலகட்டம் இருக்குல்ல, அது வந்து சாக்கோலித்திக் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம சாக்கோலித்திக் ஏஜ் வந்து அவ்வளோ டெப்த்தாக உங்களுக்கு கொஷின்ஸ் எதுவும் வரல, அதனால யூ டோன்ட் வரி அபவுட் இட். காப்பரையும் ஸ்டோனையும் மிக்ஸ் பண்ணி அல்லது காப்பரையும் அதர் மெட்டல்ஸையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற காலம் இருக்கு இல்லையா, அதை பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது ஒரே காலகட்டத்தில் காப்பரும் யூஸ் பண்ணுவாங்க, ஸ்டோனும் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வேறு மெட்டலையும் சேர்த்து பயன்படுத்துவாங்க. அப்போ காப்பர் கூட வேறு ஏதாவது மெட்டலை சேர்த்து யூஸ் பண்ணால் அது பிரான்ஸ், உலோகம், அல்லது தட் இஸ் வெண்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தூய தமிழில் வெண்கலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, காப்பரையும் டின்னையும் சேர்த்து யூஸ் பண்ணால் அதுதான் பிரான்ஸ். ஓகே, காப்பரையும் தாமிரத்தையும் வெள்ளியத்தையும் சேர்த்து பயன்படுத்தினா அதுக்கு பேர் வெண்கலம், பிரான்ஸ். இந்த பிரான்ஸுங்கிறது தான், அதாவது காப்பரோட மற்ற மெட்டலை சேர்த்து யூஸ் பண்ணுற காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்துக்கு பேர் தான் சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே, வேற ஒன்றும் இல்லை. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுருந்தா போதும். இதுக்கு அடுத்து அயன் கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? இதுக்கு அடுத்து அயன் கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு அடுத்து தான் என்ன வந்துடும்னா அயன் ஏஜ் வந்துடும். இதுக்கு அடுத்து அயன் வந்துடும். வட இந்தியாவில் இரும்பு காலம் இருக்கும், அதே காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மெகாலித்திக் ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது நம்ம அவங்களோட ஆரிஜினை பேஸ் பண்ணி லிங்க் பண்ணிங்கன்னா இப்படி தான் மூவ் ஆகிட்டே வரும். சரியா? ஹிஸ்ட்ரியில் நீங்கள் யூனிட் பார்க்கும்போது, யூனிட்டை ஃபேஸ் பண்ணும்போது சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு அடுத்ததாக மூணாவதாக வேத காலம் வந்துடும். வேதிக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வேத காலம், வேதிக் ஏஜ். இப்போ இந்த காலகட்டம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே பொதுவாகவே என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம ஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்காத காலம். அதாவது நம்ம இது வரைக்குமே எழுத்துக்களை கண்டுபிடிக்கல. சரியா? அப்போது சிந்து சமவெளி நாகரிகத்தில் எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆனால் அது என்ன மீனிங்னு நம்மளால் சொல்ல முடியல. ஸோ அப்போது இயல்பாக நமக்கு இந்த பீரியடில் அவங்க என்ன ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு என்ன மீனிங்கு அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இந்த பீரியடில் எழுத்துக்களே கிடையாது, இங்கே எழுத்து இருக்குது, நமக்கு பொருள் தெரியாது. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னா, எழுத்துக்கள் கண்டறியப்படாத காலம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம், ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பீரியட் எல்லாமே ப்ரீ ஹிஸ்டரி தான். சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலம். எழுத்துக்கள் எதுவும் நடைமுறையில் இல்லை. எழுத்துக்கள் அதாவது ஸ்கிரிப்ட் பேஸ்டு எவிடன்சஸ் எதுவுமே நமக்கு கிடைச்சிருக்காது. எழுதப்பட்ட ஆவணங்கள் இல்லாத காலம் ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஓகே, வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிஸ்ட்ரினா என்னென்னா எழுதப்பட்ட ஆவணங்கள் கிடைச்சிருக்கிற காலம் ஹிஸ்ட்ரி. சரியா? வரலாறு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எழுதப்பட்ட ஆவணங்கள் நமக்கு கிடைச்சிருக்கும், ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பதிவு செய்யப்பட்ட ஆவணங்கள் கிடைச்சிருந்தா அது வரலாற்று காலம். அப்போ நமக்கு எப்போ எழுத்தும் அதுக்கான பொருளும் புரியுதோ அப்பத்திலிருந்து நம்ம வரலாற்று காலம் தொடங்கும். பொதுவாக அந்த வரலாற்று காலம்ங்கிறது பிற்கால வேத காலத்தில் தான் தொடங்குது.
சரியா? இந்த காலகட்டத்தில் தான் எழுத்துக்கள் பதிவும் அதோட பொருளும் நமக்கு தெரிய வரும். ஸோ லேட்டர் வேதிக் பீரியடில் அது தொடங்கும். அப்போ வேத காலம் வரைக்கும் நமக்கு இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வேர்டு தான் பயன்படுத்துவோம். வாட் எவர் இட் மேபி, வேத காலத்தை ரெண்டாக பிரிச்சுப்பாங்க, ரிக்வேத காலம், பிற்கால வேத காலம் அப்படின்னு நம்ம அந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். சரியா? இந்த வேதங்கள் உச்சக்கட்டத்தை தொடும்போது பிற சமயங்களும் தோன்ற ஆரம்பித்தன. இப்போ வேதங்களுடைய டாமினன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக சமண சமயம், புத்த சமயம் போன்ற பிற சமயங்களும் உருவாச்சு. ஸோ சமணம் மற்றும் புத்த சமயம் போன்ற சமயங்களும் இதே காலகட்டத்தில் தான் உருவாச்சு. சரியா? வேத காலத்தின் இறுதியில் ஜெயினிசம் அண்டு புத்திசம் ஆகிய 2 முக்கிய சமயங்கள் தோன்றின. அதே மாதிரி தான் இது சமய ரீதியான வளர்ச்சி. ஓகே, சமய ரீதியான வளர்ச்சி இப்படி வந்தது. பொலிட்டிக்கலாக அரசியல் ரீதியான வளர்ச்சி அப்படின்னா இந்த வேத காலத்தின் இறுதியில் தான் மகாஜனபதங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது. 16 சிறு சிறு அரசுகள் உருவாயின. சரியா? இந்த 16 மகா ஜனபதங்களில் அதன் வாயிலாக மகத அரசு உருவாச்சு. சரியா? அடுத்த யூனிட்டே அதான் பேர், மகத அரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட முன் வடிவம் தான் மகா ஜனபதங்கள். சின்ன சின்ன பகுதிகளாக அரசர்கள் ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்க எல்லாரையும் அடித்து பிடிச்சிட்டு அடுத்து மகதம்னு ஒரே அரசாங்கம், ஒரே அரசு உருவாச்சு. இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் கிங்டம், முதல் அரசு மகதம் கிங்டம் தான். சரியா? இந்தியாவில் இது வரைக்கும் ஒரு அரசுங்கிற சிஸ்டமே இருக்காதுல்ல. அப்போது ஒரு உத்தரப்பிரதேசம், பீகார் அந்த சைடு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற ஒரு சில பகுதிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு, பீகார் தான் மேஜரான ரீஜன், அந்த பகுதியை ஒரே அரசனாக எல்லாம் ஆட்சி செய்வாங்க. சரியா? அந்த பகுதி தான் மகதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவின் முதல் அரசாக மகத அரசு அப்படின்னு ஒன்று உருவாகிருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம பொலிட்டிக்கலாக ஃபஸ்ட் யூனிட் அதுதான். சரியா? பொலிட்டிக்கலாக ஃபஸ்ட் யூனிட்டு அதுதான். அப்போ அரசன் அவங்க எப்படி ஆட்சி செஞ்சாங்க, என்ன புக் இருந்தது, இந்த மாதிரி ஏதாவது படிக்கணும்னா அந்த ஏரியாவிலேருந்து தான் டேட்டாஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் சும்மா ஆர்கியாலஜிக்கல் எவிடென்சஸ்ஸு இல்லை இவங்களோட டெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம். ஓகே, அதுக்கு அடுத்ததாக மௌரிய வம்சம். மௌரிய பேரரசு அப்படின்னு போட்டுக்கோங்க. மௌரியன் எம்பையர். இந்த மகதத்தினுடைய வளர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய நாட்டை ஒரு ஆட்சி ஒரு தன்மை உருவாகுது. பேரரசு அப்படின்னு சொல்லுவோம். இதை அரசுன்னா சின்னதாக இருக்குது, அதனால அரசு, கிங்டம்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டு ஃபுல்லாக பிடிச்சிருப்பாங்க, அந்த இந்தியா ஃபுல்லாக பிடிச்சி வச்சுருப்பாங்க. அதனால் இந்த பகுதியை எம்பையர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவில் தோற்றுவிக்கப்பட்ட முதல் பேரரசு இந்த மௌரிய பேரரசு தான். ஸோ இங்கே உங்களுக்கு இதான் ஃபஸ்ட் இல்லையா, ஒட்டுமொத்த இந்தியா, அதனால் இங்கே டேட்டாஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரியா? தகவல்களும் இன்ஃபர்மேஷனும் அதிகமாக இருக்கும். இந்த மௌரிய பேரரசுக்கு அடுத்ததாக இதுக்கு அடுத்த வளர்ச்சி அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் நேராக குப்தர்கள் தான். குப்த பேரரசு, குப்தா எம்பையர். பட் மௌரியர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு சுங்கர்கள், கண்வர்கள், சாதவாகனர்கள் இவங்கெல்லாம் சின்ன சின்ன பகுதிகள் இருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த மாதிரி சிலபஸ்லாம் அவங்க ஸ்கிப் பண்ணுறாங்க. புக்லேயே அந்த போர்ஷன்ஸை ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. அதனால நீங்கள் அந்த பகுதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் அவங்க அங்கே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சால் போதும். சரியா? வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்து குப்தர்கள், குப்த பேரரசு அப்படின்னு ஒரு பேரரசு உருவாகுது. அடுத்து இவங்களுக்கு பிறகு, குப்தர்களுக்கு பிறகு அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்தனா டைனாஸ்டி, வர்தன வம்சம். நம்ம பொதுவாகவே போஸ்ட் மௌரியா பீரியடில் பார்க்கும்போதே சுங்கர்கள், கண்வர்கள், குஷானர்கள், சாதவாகனர்கள் இவங்களெல்லாம் சும்மா ஒரு அவுட்லைன் நம்ம பார்த்துக்கலாம். ஏதாவது நம்மளை கேட்டாலும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி. பட் யூனிட்டு பெரிய யூனிட் பேஸ்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 8 யூனிட் தான் உங்களுக்கு இருக்கும். சரியா? இதில் இந்த தட் இஸ் வர்தனா டைனாஸ்டிங்கிறது கூட பெரிய யூனிட்லாம் இல்லை, சின்ன யூனிட் தான். அதனால் பர்டிகுலராக நீங்கள் இந்த யூனிட் இருக்குல்ல, இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். சரியா?
அதுக்கடுத்து அந்த ட்ரைனஸில் கொஞ்சம் பரவாயில்லாமல் இது இருக்கும். இந்த வேத காலம், இந்த சமணம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே படிக்கிறதுக்கு ஈஸியான சாப்டர்ஸு. கொஷின்ஸ் எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ அதான் சொல்கிறேன், இந்த பகுதியிலேருந்து உங்களுக்கு வர்ற கொஷின்ஸ் எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸாகவே வரும். அதனால் இந்த பகுதியை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு படித்தாலே ஜஸ்ட் எதுக்கப்புறம் எது இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அவுட்லைன் தெரிஞ்சாலே எல்லா கொஷினும் ஃபேஸ் பண்ணலாம். அப்போ இதில் ஒரு 4 கொஷினோ 5 கொஷினோ அல்லது 6 கொஷினோ கேட்குறாங்க அப்படின்னா 6மே நீங்கள் கவர் பண்ண முடியும். அதில் ஒரு கொஷினு புரிஞ்சிருந்தால் மட்டுமே அட்டன் பண்ணுற மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அரசர்களில் இங்கே இருக்கிற ஒரு அரசன் அங்கே இருக்கிற ஒரு அரசன் இப்படி கொடுத்துட்டு காலவரிசைப்படி உங்களுக்கு அடுக்க தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. அல்லது இந்த காலகட்டத்தில் வந்த ஒரு புஸ்தகம், இங்கே வந்த புக்கு, அங்கே வந்த புக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு புத்தகங்களை காலவரிசைப்படி அடுக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அல்லது ரீசன் அசெஷன் அந்த மாதிரியான கொஷின்ஸ் ஏதாவது கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி வர்ற புரிதலுக்குட்பட்ட 1-2 கொஷின்ஸ் தவிர மீதி எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸாகவே இருக்கும். ஸோ இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பகுதி. ஓகே, இதில் காலவரிசையை பார்த்து பயப்படாதீங்க. ஆனால் ஆர்டர் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு படிக்கிறதோ இல்லை மற்ற விஷயங்களை ஃபேஸ் பண்ணும்போது சுலபமாக இருக்கும். ஸ்டோன் ஏஜ், கற்காலம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம் அப்படின்னு 3ஆக பிரிச்சிருப்பாங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி சில டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். டென்ட்ரோக்ரோனாலஜி, இந்த டேர்ம்ஸுக்கு மீனிங் ஏதாவது கேட்பாங்க. டென்ட்ரோக்ரோனாலஜி அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மரங்கள் இருக்கு இல்லையா, மரம் வந்து கிராஸில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வட்ட வட்டமாக தெரியும், கட் பண்ண பகுதிகளில் ரவுண்ட் ரவுண்டாக தெரியும். அப்போது மரங்களின் வயதை கண்டுபிடிப்பதற்காக அதில் எத்தனை ரிங் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுவாங்க. ஒரு மரத்தை வெட்டினீங்கன்னா, குறுக்கு வெட்டு தோட்டத்தில் வெட்டுறீங்க அப்படின்னா நடுவில் அந்த கட்டையில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும். ஒரு ரவுண்டுங்கிறது ஒரு ஆண்டை குறிப்பிடும். ஸோ மரங்கள், தாவரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அந்த தாவரங்களுடைய வயதை கண்டறிவதற்காக மரங்களில் இருக்கக்கூடிய வளையங்களின் அடிப்படையில் அதோட ஆண்டை கணக்கிடும் முறைக்கு பேர் டென்ட்ரோக்ரோனாலஜி. சரியா? ஸோ மரங்களின் வயதை கணக்கிடும் ஒரு முறைக்கு பேர் டென்ட்ரோக்ரோனாலஜி. அடுத்து கார்பன் 14 காலக்கணிப்பு முறை. கார்பன் 14 டேட்டிங் மெத்தட், காலக்கணிப்பு முறை. பொதுவாக இது நம்ம எப்படின்னு ப்ராசஸிங்கை தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது லிவிங் திங்ஸ் எல்லாமே, உயிருள்ள பொருட்கள், தாவரங்களாக இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் உயிரோடு இருந்த எல்லா பொருட்களுமே இயல்பாக கார்பன் 14 உள்வாங்கும் திறன் படைத்தவை. ஓகே, அது எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அது இது பிளான்ட்ஸ்லேருந்து அது மூவ் ஆகி நமக்கு வரும், வேறு ஒன்றும் இல்லை ப்ராசஸ்ஸு. அப்போது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒவ்வொரு உயிருள்ள பொருட்களிலும் கார்பன் 14 வந்து அந்த அணுத்துகள்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அது சேரும். சரியா? அவர் இறந்த பிறகு அவ்வாறு சேர்த்த அந்த துகள்களை அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது ஒரு பொருளில் இருந்து கார்பன் 14 இருக்கு இல்லையா, அது முழுமையாக வெளியேறதுக்கு 60,000 வருஷம் ஆகும். சரியா? அப்ராக்சிமேட்லி 60,000 இயர்ஸ் ஆகும். அப்போ இப்படி வச்சுக்கலாம், இந்த கார்பன் 14 ஹாஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. இருக்கிற அளவில் சரியாக பாதி வெளியேறினா ஒரு செட்டன் பீரியடு. ஓகே, 5700 வருஷத்தில் பாதியாக குறைஞ்சிரும். அப்போது ஃபஸ்ட்டு 100 இருக்கிறது 50 மாறும், அடுத்து அது 25 மாறும், அடுத்து 12.5 மாறும், அப்படியே பாதியாக வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? அது அப்போது கடைசியாக அந்த உருவம் அல்ல அந்த உயிர் வந்து இறந்ததிலிருந்து குறிப்பிட்ட ஆண்டுகளில் 50% மாறும், இன்னொரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் 25% மாறும். இப்படி மாறிக்கிட்டே வரும். அப்போ முழுமையாக அது எரேஸ் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 60,000 வருஷம் ஆகும். அப்போது இப்படி வச்சுக்கலாம், ஒரு பொருள் நமக்கு கிடச்சிருக்கு, அதில் எவ்வளோ கார்பன் 14 இருக்குது,
எவ்வளோ வெளியே போயிருக்கு அதை மட்டும் கவுண்ட் பண்ணி எத்தனை வருஷம் இது பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா? அப்போ கார்பன் 14ங்கிறது ஒரு பொருளில் எந்த அளவுக்கு கார்பன் இருக்கிறது, கார்பன் 14ஓட அளவீடு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு அது எத்தனை வருஷம் பழமையானது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இது 60,000 வருஷம் வரைக்கும் தான் நம்மளால் இப்படி சொல்ல முடியும். சரியா? ஸோ நேச்சுரலி கார்பன் 14 மெத்தடு அப்படிங்கிறது ஒரு எலும்பு கூடு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த எலும்பில் எவ்வளோ கார்பன் இருக்குது அதை வச்சுக்கிட்டு அந்த மனிதன் எப்போ உயிரோடு இருந்திருப்பான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ கால கணிப்பு முறை. ஓகே, இதெல்லாம் டேர்ம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க, அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ப்ரீ ஹிஸ்டரி, வரலாற்றுக்கு முந்தைய காலம். இப்போ தான் நம்ம சொன்னோம் இது ஸ்கிரிப்ட் இல்லாத காலம். ஓகே, எழுத்துக்கள் எதுவும் நடைமுறையில் இல்லாத அல்லது எழுத்து ஆவணங்கள் இல்லாத காலகட்டம் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஹிஸ்ட்ரின்னா அப்படியே ஆப்போசிட்டு, ஸ்கிரிப்ட் இருக்கிற பீரியடு. சரியா? எழுத்து மற்றும் இதர ஆவணங்கள் கிடைத்துள்ள காலம். ஸ்கிரிப்ட் அண்டு அதர் எவிடன்சஸ் கிடைச்சிருக்கிற காலம். இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரினா எழுத்து ஆவணங்கள் தான் இருக்காது, எழுத்துக்கள் தான் இருக்காது, தொல்பொருள் ஆவணங்கள் இருக்கும், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் இருக்கும். அதனால தான் ப்ரீ ஹிஸ்ட்ரியில் நம்ம வரலாற்றை உருவாக்கும் போது ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ் என்ன இருக்குதோ அதை வச்சு தான் நம்ம வரலாற்றை உருவாக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம இந்த பழங்கற்காலத்துக்கு டாபிக் உள்ள போயிடலாம். பாலியோலித்திக் ஏஜ், பழைய கற்காலம். கற்காலத்தை நம்ம 3ஆக பிரிக்கலாம் அப்படின்னு சொன்னோமா, அதில் முதல் பிரிவு பழைய கற்காலம். உங்களோட லேட்டஸ்ட் புக் டேட்டா படி பழைய கற்காலம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சு. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றி கிட்டத்தட்ட 60,000 வருஷம் வரைக்கும் இது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2 மில்லியன் இயர்ஸ் பிஃபோர் உருவாயிருக்கும். மனுஷன் உருவானதை வச்சு அப்படி சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. உலகிலேயே மனிதன் முதல்ல உருவானது தோன்றிய இடம் அப்படின்னா ஆப்பிரிக்கா. ஓகே, ஆப்பிரிக்காவிலேருந்து அவன் டிஸ்பிளேஸ் ஆகி உலகின் பிற பகுதிகளில் குடியேற ஆரம்பித்தான். இப்போ மனிதன் உருவான காலகட்டம் தான் கிட்டத்தட்ட 20 லட்சம் வருஷம் முன்னாடி உருவானதா ரீசன்ட் எவிடன்சஸ் சொல்லுது. ஸோ பழைய கற்காலம் அப்படிங்கிறது மனிதனுடைய தோற்றத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியது. மனுஷனில் நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம், அவனுடைய உடல் வாகு, அவனோட வளர்ச்சி அடிப்படையில், அவனோட நிலைகளின் அடிப்படையில் நிறைய பிரிவுகளை ஆந்த்ரோபாலஜியில் பிரிச்சிருப்பாங்க, மானுட தோற்றவியலில் பிரிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இங்கே இருந்தாலே அவனோட பேர் ஹோமோ எரக்டஸ். ஹோமோ எரக்டஸ் அப்படின்னு பேர். மனிதனுடைய உடல் வாகு மற்றும் அவனுடைய எண்ண வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி, இதை வச்சு அவனை 7 பிரிவுகளாக பிரிச்சிருப்பாங்க. அதில் ஒரு பிரிவு இந்த ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிறது. இந்த ஹோமோ எரக்டஸ்னு சொல்லப்படக்கூடிய நவீன கால மனிதனுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருந்தவன். சரியா? நவீன கால மனிதனுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருந்த நபர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோமோ எரக்டஸ் அப்படின்னா சிம்பிளாக இப்படி புரிஞ்சுக்கோங்க, அதாவது அவனுக்கு வால் சின்னதாக இருக்கும். சரியா? வால் முண்டு சின்னதாக இருக்கும், ஆனால் அவன் நிமிர்ந்து நடப்பான். சரியா? அதாவது நம்ம பழைய படங்களில் பார்த்துருப்போம்ல, நம்மள மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து இருக்க மாட்டான், கொஞ்சம் பெண்டாக இருப்பான்ல, அந்த மாதிரி அவன் எரெக்ஷனுக்கு வந்திருப்பான். அதாவது நிமிரக்கூடிய செய்கை தான் முக்கியமாக இதில் இருக்கும். விலங்கிலிருந்து மனிதன் உருவானான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பரிணாம தத்துவத்தின்படி அவன் குரங்காக இருந்தவன் ஜஸ்ட்டு அந்த முதுகெலும்பு நிமிர்ந்து இந்த மாதிரி எரெக்ஷன் போஸுக்கு வந்திருப்பான். அந்த ஸ்டேஜ் தான் ஹோமோ எரக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த நம்ம பழைய கற்காலத்துலேயும் சரி இடைக்கற்காலத்துலேயும் சரி இவன் தான் இருந்தான். சரியா? அப்போ பழைய கற்காலத்தில் இருந்தவனும் இவன் தான், இடைக்கற்காலத்தில் இருந்தவனும் ஹோமோ எரக்டஸ் அப்படிங்கிற வகையை சேர்ந்த இந்த நபர் தான். ஆப்பிரிக்காவிலிருந்து பிற நாடுகளுக்கு, பிற பகுதிகளுக்கு, பிற கண்டங்களுக்கு குடியேற தொடங்கினாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கேயே இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா வளர்ச்சி காலகட்டமும் முடிஞ்சிருச்சு.
ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்காவிலேருந்து வெளியே வந்த மனித வகையே இதுதான். சரியா, ஆப்பிரிக்காவிலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வந்த மனித இனம் எது அப்படின்னு கேட்டால் இந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிறவங்க தான். அப்போ அவங்க நேராக அங்கேருந்து பல பகுதிகளுக்கு குடியேறதுல முதல்ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பாரசீகம் வழியாக இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. சரியா, மேல் இந்திய பகுதிகளுக்கு, அதாவது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த ரீஜனில் தான் அவங்க ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருப்பாங்க. அதனால தான் மனிதர்களுடைய ஆரம்ப தோற்றம் வந்து நமக்கு ஆப்பிரிக்காவுக்கு அடுத்து இங்கே தான் கிடைக்குது. ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பிளேஸ்மெண்ட்டு ரிவர் சைடாக உட்காந்துருப்பாங்க, ஆற்று ஓர பகுதிகளிலேயே குடியேறி இருப்பாங்க. அப்போ சிந்து நதி வந்து வளமான பகுதியாக இருந்துச்சு. ஸோ அதை ஒட்டின பகுதிகளில் அவங்க குடியேறினாங்க. ஸோ நமக்கு எக்ஸாம்பிள் இந்த ஹோமோ எரெக்டஸ் ஆப்பிரிக்காவிலேருந்து முதல்ல வெளியே வந்த நபர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஆண்டுகள் எப்போவுமே கேட்க மாட்டாங்க. ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்ட்டு புரியறதுக்காக தான் நான் இதை கொடுக்குறேன். அடுத்து இந்த பழைய கற்காலம் அப்படின்னாலே இன்னொரு முக்கியமான இது என்னென்னா ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட் அப்படிங்கிற இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு சர்வேயர், நில அளவையர். அவர் தான் 1863 1863 மெட்ராஸில் பல்லாவரத்தில் பழைய கற்கால கருவிகளை கண்டறிந்தவர். இந்தியாவிலேயே மிக பழமையான கற்கால கருவிகளை கண்டுபிடிச்சது பல்லாவரத்தில் தான். அதனால் அதை மெட்ராஸ் டூல் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, மெட்ராஸ் ஃபேக்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே அவர் பழைய கற்கால கருவிகளை கண்டுபிடிச்சார். பர்டிகுலராக ஆக்ஸ், கை கோடரி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹேண்ட் ஆக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கையின்னு கோடரி அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா, கை கோடரி அப்படின்னா, கோடரின்னா நம்ம ஒரு நீளமாக ஒரு ஹேண்டில் இருக்கும், மரத்தில் செஞ்ச ஒரு ஹேண்டில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம மரம் வெட்டுவாங்க இல்லையா, பார்த்துருப்போம். இப்போ அந்த கோடரியில் ஹேண்டில் அப்படின்னா கையில் நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு குச்சி செருகி இருப்பாங்கல்ல, அந்த குச்சி செருகணுன்னா அதில் ஒரு ஹோல் இருக்கணும் இல்லையா, அந்த ஹோலெல்லாம் இவனுக்கு போட தெரியாது. சரியா, பழைய கற்கால மனிதனுக்கும் புதிய கற்கால மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பழைய கற்கால மனிதர்களுக்கு கல்லில் எந்த மாற்றத்தையும் உருவாக்க தெரியாது, அதை ஷார்ப்பாக்க தெரியாது, அதில் ஷேப் பண்ண தெரியாது, கூர்மையாக தெரியாது, ஓட்ட போட தெரியாது, இதெல்லாம் நிறைய தெரியாது. சரியா, அவனோட மூளை அந்தளவுக்கு வளரலை. ஆனால் புதிய கற்கால மனிதன் இப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட். சரியா, அவன் கிட்டத்தட்ட ஷேவ் பண்ணுறதுக்கு ரேசரையே செஞ்சு வச்சுருந்தான் கல்லில். சரியா, அப்போ யோசிச்சு பாருங்கள், வெறும் சாதாரண கல்லில் பிளேடு மாதிரி செஞ்சு வச்சுருந்துருக்கான் புதிய கற்கால மனிதன். அப்போ கற்களில் எந்த மாற்றமும் செய்ய தெரியாதவன் பழைய கற்கால மனிதன், கற்களில் எல்லா மாற்றத்தையும் செய்ய தெரிஞ்சுக்கிட்டவன் புதிய கற்கால மனிதன். அவ்வளோதான் வேறுபாடு. சரியா, நடுவில் இடைக்கற்காலம்னு ஒன்று வருது. அது ஏன் சார் அப்படின்னா, பழைய கற்கால மனிதனுக்கும் புதிய கற்கால மனிதனுக்கும் ஒரே நல்ல மாற்றம் வந்துடாதுல்ல. அவன் அதை ட்ரையல் அண்ட் எரராக செஞ்சு பழகி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு கடைசியில் ஃபினிஷ் பண்ணுவான். எல்லா மாற்றங்களும் ட்ரையல் அண்ட் எரரும் நடந்த காலகட்டம் தான் இடைக்கற்காலம். சரியா, வேற ஒன்றும் இல்லை. இப்போ இதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. பழைய கற்காலத்தில் அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, வீடு கட்ட தெரியாது. சரியா, ஒரே இடத்துல செட்டில் ஆக தெரியாது, விவசாயம் தெரியாது, அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியாது, இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஓகே, புதிய கற்காலத்தில் இது அப்படியே ஜஸ்ட் ஆப்போசிட்டு. வீடு கட்ட தெரியும், ஒரே இடத்துல குழுக்களாக அவனுக்கு வாழ தெரியும், அனிமல்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரியும், விவசாயம் செய்ய தெரியும், எல்லாமே அவனுக்கு தெரியும். ஸோ முதல்ல தெரியாது, அடுத்து எல்லாமே அவனுக்கு தெரியும். இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் செஞ்சு பழகினது தான் இடைக்கற்காலம். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரியை இந்த 3 யூனிட்டை சிம்பிளிஃபை பண்ணி புரிஞ்சுக்கோங்க. மிச்சம் எது கேட்டாலும் நீங்களே கெஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போது ராபர்ட் ப்ரூஸ் ஃபூட்டுங்கிறவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்த கருவிகளை எங்கே கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா பல்லாவரத்தில் அவர் கைக்கோடரி வகையை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டூல்ஸ் இருக்குல்ல, இந்த பழைய கற்காலத்தை சேர்ந்த டூல்ஸை 2 டைப்பில் சொல்லுவாங்க. ஒன்று அச்சூலியன் வகை, அச்சூலியன் டைப் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கற்களால் செய்யப்பட்ட கருவிகள் தான். கற்காலத்தில் அவங்க பயன்படுத்தின எல்லாமே ஸ்டோன் டூல்ஸ் தானே. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அச்சூலியன் டைப் டூல்ஸ். இது ஒன்றும் இல்லை, அச்சூலியன் அப்படின்னா பொதுவாக ஹார்டான ஸ்டோனாக இருக்கும். ஹார்டான ஸ்டோன்,
கரடுமுரடான கருங்கற்கள், அந்த கற்களில் பிளந்து அதில் செஞ்ச டூல்ஸு. உதாரணமாக ஹேண்ட் ஆக்ஸு, கோடரின்னு சொன்னோமா, ஆக்ஸு. ஓகே, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதனால தான் பிளத்தல் வகை கருவிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, எதெல்லாம் பிளக்கிறதுக்கு பயன்படுத்துவோமோ அந்த கருவிகள் எல்லாம் அச்சூலியன் வகையில் இருக்கும். கரடுமுரடான கற்களாக இருக்கும், பிளப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய டூல்ஸு. ஸோ உதாரணம் கோடரி. அப்போது மேஜராக அச்சூலியன் டைப் டூல்ஸில் கோடரி தான் மேஜராக இருந்துச்சு. நிறைய யூஸ் பண்ணது அவங்க இந்த கோடரி தான். அப்போது இந்த வகையை பிளக்கிறதுக்கு பயன்படுத்துகிற டூல்ஸ் எல்லாமே இதில் வந்துடும். அதில் ஷைனிங் இருக்காது அந்த டூல்ஸில், அந்த கருவிகளில் மெருகேற்றப்பட்டு பளபளப்பாக அது மாதிரிலாம் இருக்காது, சாஃப்டாலாம் இருக்காது. ஜஸ்ட்டு கரடு முரடாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். சரியா, இது அச்சூலியன் வகை கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது சோகனியன் வகை கருவிகள். பாகிஸ்தானில் சோன் அப்படின்னு ஒரு ரிவர் இருக்குது. சரியா, அந்த ஆற்றின் படுகையில் இந்த கருவிகள் நிறைய கிடச்சிது. அதனால் அதை சோகனியன் டைப் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா கூழாங்கற்கள் இருக்கு இல்லையா, பெபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கூழாங்கற்கள் அது யூஸ் பண்ணுற டூல்ஸே பெபிள் டூல்ஸ்ன்னே சொல்லுவோம். கூழாங்கற்களை ஷார்பன் பண்ணி, கூழாங்கற்கள் பெரிய பெரிய கூழாங்கற்கள் ஏற்கனவே அது ஷைனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், கரடு முரடாக இருக்காது. அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஷேப் பண்ணி டூல்ஸ் செய்வாங்க. அப்போ இது ஹார்டாக இருக்கும், இது சாஃப்டாக இருக்கும். சரியா, அப்போது இதை விட அச்சூலியன் டைப்பை விட பின்னாடி வந்த மக்கள் தான் இந்த சோகனியன் டைப் டூல்ஸை யூஸ் பண்ணாங்க. முதல்ல அவங்களுக்கு அவ்வளோ ஷைனிங்லாம் பண்ண தெரியாது, பளபளப்பாக இந்த கருவிகள் இருக்காது. ஆனால் இதில் பளபளப்பாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். சரியா, அப்போது இந்த ரெண்டு வகையான டூல்ஸு சொல்லுவாங்க. சரியா, அந்த பெபிள் அப்படின்னு கூழாங்கற்கள் அப்படின்னு சொன்னாலே அது சோகனியன் டைப்பு. பொதுவாக இந்தியாவில் அச்சூலியன் வகை கற்கள் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. சரியா, டூல்ஸில் அச்சூலியன் டைப் டூல்ஸ் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது பாகிஸ்தான் மற்றும் அந்த சைடில் நிறைய நமக்கு அங்கே கிடைச்ச பகுதிகள் தான். இங்கே நமக்கு இந்த அச்சூலியன் டைப் டூல்ஸ் தான் நிறைய கிடச்சிருக்கும். இப்போ உதாரணமாக ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் கண்டுபிடிச்ச ஆக்சஸ் எல்லாமே அச்சூலியன் டைப் பேஸ்ட். உதாரணமாக அச்சூலியன் டைப் டூல்ஸ் தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் அல்லது மெட்ராஸுக்கு பக்கத்தில் அப்படின்னு புக்கில் போட்டிருப்பாங்க. இந்த அத்திரம்பாக்கம்ங்கிறது டிஸ்ட்ரிக்ட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கும். சரியா, பட் நம்ம பழைய பீரியடில் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் ஒட்டுமொத்தமாக சென்னை மாகாணம் இல்லையா, அதனால் சென்னைக்கு பக்கத்தில் அப்படி சொல்லியிருப்பாங்க புக்கில். இப்போவும் அப்படி தான் இருக்கும். அத்திரம்பாக்கம்ங்கிறது இப்போ எக்ஸாக்டாக இருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு. இந்த இடத்துல ஆக்ஸ் கிடச்சிருக்கு, இந்த கோடரிகள் கிடச்சிருக்கு. அது அச்சூலியன் டைப் டூல்ஸாக இருக்குது. சரியா, அது ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் கண்டுபிடிச்சது தான். இதில் நம்ம பார்க்குறது எல்லாமே எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்குறோம். ஸோ அந்த சென்ஸுக்கு நீங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிளாஸ் 11ல் யூனிட்டில் இருக்கும், 11th ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் தேவையில்லாத ஸ்கிப் பண்ணுற மாதிரி எக்ஸாமில் ஏதாவது கேட்குற வாய்ப்பு இருந்தால், இது போர்ஷனில் இல்லை பட் இருந்தாலும் கேட்குற வாய்ப்பு இருந்தால் அந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்தா போதுமானது. இந்த அச்சூலியன் டைப் டூல்ஸ் கிடைச்ச இடம் அப்படின்னு கேட்டால் மொத்தமே 3 சைடு தான். பல்லாவரம், குடியம், அப்புறம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அத்திரம்பாக்கம். இந்த 3 இடத்துல தான் கிடச்சிருக்கும். இது எல்லாமே பொதுவாகவே பாலியோலித்திக் டூல்ஸு, பழைய கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் தான். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஹோமினின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோமினின்னா என்ன அப்படின்னா, நம்ம பொதுவாக மனிதர்களில் ரீசண்டாக இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி இருக்க மனிதன் இல்லையா, அவனை ஹோமோசாப்பியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளை ஹோமோசாப்பியன் அப்படின்னு சொல்கிறோம். சரியா, நம்ம எல்லாரும் ஹோமோசாப்பியன்ஸ். ஓகே, இப்போ இருக்கிற நம்ம மனித உடல் அமைப்பு, வடிவம், சிந்தனை திறன் இதெல்லாம் நம்ம 7ஆம் கட்டத்தில் இருக்கிறோம். நமக்கு ஹோமோசாப்பியன் அப்படின்னு பேர். நம்மளை மாதிரியே இருந்தவன் ஹோமோ எரெக்டஸுக்கு அடுத்து வந்தவன். அவன் தான் அந்த ஹோமோ எரெக்டஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக திங்க் பண்ணி ஹொமினியனாக மாறினான்.
இந்த ஹொமினியன் தான், இந்த ஹொமினியன்கிற இவன் தான் நல்லா திங்க் பண்ணி உடல் அமைப்பு எல்லாம் மாறி நம்மளாக மாறி இருக்கும். சரியா? அப்போது ஹோமோசாப்பியன்ஸுக்கு நெருக்கமான உடல் அமைப்பு கொண்ட நபர் யார் அப்படின்னா இந்த ஹொமினின் தான். ஓகே, உலகம் ஃபுல்லாக இவங்க தான். இந்த ஹொமினின் அப்படிங்கிற இந்த நேச்சரில் இருக்கிற நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்தவங்க அப்படி சொல்லலாம். அப்போ இவங்க இந்தியாவில் இருந்ததுக்கு சில எவிடென்சஸ் கிடச்சிருக்கு. சரியா? அதில் முக்கியமாக நர்மதை மனிதன், நர்மதா மேன் அப்படின்னு ஒரு ஸ்கெலிட்டன் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த ஹொமினின் வகையை சேர்ந்த நர்மதா மேனுன்னா நர்மதை மனிதனே புக்கில் கொடுத்துருப்பாங்க. நர்மதை ஆற்றின் கரையில் மத்திய பிரதேசத்தில் நமக்கு ஒரு எலும்புக்கூடு கிடச்சிது, மண்டையோடு கிடச்சிது. அந்த மண்டையோடு இந்த ஹொமினின் நேச்சரில் இருக்குது. இந்தியாவில் கிடச்சிருக்கிற ஒரே ஹொமினின் இதுதான். சரியா? வேறு எங்கேயுமே நமக்கு அந்த மாதிரி கிடைக்கல. திரம்பாக்கத்தில் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கான எவிடென்சஸ் எதுவும் இல்லை. இப்போது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த நர்மதை மேன் அப்படிங்கிறது தான் நர்மதா மேன், நர்மதை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே கிடச்சிதுன்னு வேணால் கேட்கலாம். மத்திய பிரதேசத்தில் கிடச்சிது. அப்புறம் உங்களுக்கு புக்கில் சில உருவங்கள், விலங்குகளோட உருவங்கள்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு எல்லாமே அந்த நர்மதை நதிக்கரையிலேயே கிடச்சிருக்கும். எலிஃபஸ் நாமெடிகஸ் யானை, அப்புறம் ஸ்டீகோடான் கணேசா, இப்படி சில உருவங்கள் கிடைச்சதா சொல்லியிருப்பாங்க. சரியா? பொதுவாக நீங்கள் அது என்ன உருவம்னு தெரிஞ்சால் போதும், வேறு எதுவும் அது எங்கே கிடைச்சது என்னெல்லாம் படிக்க வேணாம். இப்போ உதாரணமாக எலிஃபஸ் நாமெடிகஸ், எலிஃபஸ் நாமெடிகஸ் அப்படிங்கிறது ஒரு யானை உருவம் அப்படின்னு தெரிஞ்சால் போதும். அது என்னன்னு உங்களுக்கு பேர் தெரிஞ்சால் போதும். எலிஃபஸ் நாமெடிகஸ். அதே மாதிரி ஸ்டீகோடான் கணேசா, இதுவும் பெரிய யானை, அவ்வளோதான். யானையில் மிகப்பெரிய உருவ அமைப்பு கொண்ட யானை எலிஃபஸ் நாமெடிகஸ். அப்புறம் ஸ்டீகோடான் கணேசா, ஈக்வஸ் நாமெடிகஸ், ஈக்வஸ் நாமெடிகஸ். இந்த ஈக்வஸ் அப்படின்னாலே ஈக்வஸ் நாமெடிகஸ், ஈக்வஸ் அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவாக குதிரை, கழுதை, வரி குதிரை மூணுத்தையும் சேர்த்திங்கன்னா அதுக்கு பேர் ஈக்வஸ். ஓகே, குதிரை, கழுதை மற்றும் வரி குதிரை மூன்று உருவங்களுடைய, மூன்று விலங்குகளினுடைய இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஸ்டேஜ் மிக்சட் ஸ்டேஜ், அதிலிருந்து தான் பரிணாம வளர்ச்சியில் மற்ற உருவங்கள் தோன்றின. ஸோ அதுதான் ஈக்வஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது சார்ந்த ஒரு உருவமும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மூன்று சொற்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இது எல்லாமே நர்மதா நதிக்கரையில் நமக்கு கிடைச்ச விலங்குகளோட ஸ்கெலிட்டன்ஸ். ஓகே, அதனால் இந்த டேர்ம் சொல்லிவிட்டு அது என்னது அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுதா இல்லை மேட்ச் பண்ண தெரியுதா அப்படின்னு பார்க்குறதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, அது எங்கெங்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி பழைய கற்காலத்தை சேர்ந்த பிம்பேத்கா அப்படிங்கிற இடத்துல, பிம்பேத்காங்கிறது மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு குகைப்பகுதி, குகைகள் நிரம்பிய ஒரு இடம். பிம்பேத்கா அப்படிங்கிறது மத்திய பிரதேசத்தில் குகைகள் நிரம்பிய ஒரு இடம். இங்கே இந்த பெயிண்டிங்ஸு நிறைய கிடச்சிருக்கும், ஓவியங்கள் நிறைய கிடச்சிருக்கும். இந்த பிம்பேத்கானாலே ஓவியங்கள் நிரம்பி அந்த குகையில் அவங்க மக்கள் வாழ்ந்திருப்பாங்க. அதனால் குகை சுவர்களில் ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த பிம்பேத்காங்கிறது எதுக்கு புகழ்பெற்றது அப்படின்னா, கற்கால ஓவியங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு குகை. அதே மாதிரி இங்கே சவுத் இந்தியாவில், அதாவது தமிழ்நாட்டில்னா குடியம்னு ஒரு இடம் சொன்னோம்ல, குடியம் கேவ்ஸ், அதுவும் குகை பகுதி தான். குடியம் அப்படிங்கிறது அதுவும் திருவள்ளூர் மாவட்டம் தான். இங்கேயும் பெயிண்டிங் கிடச்சிருக்கும். சிலதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கு முக்கியமான கீ பாயிண்ட்டை சொல்லி மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஓகே, ரொம்ப நீங்கள் டெப்த்து போய் ஒவ்வொரு ஐட்டமும் எங்கே இருக்குது என்ன ஏது அப்படின்லாம் நம்ம பார்க்க வேண்டிய
அவசியம் இல்லை. அதே மாதிரி கற்காலத்தை அவங்க வந்து லோவர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக், அப்பர் பேலியோலித்திக்னு 3ஆக பிரிச்சுருப்பாங்க. நம்ம அப்படிலாம் பிரித்து பார்க்க வேண்டாம். பழைய கற்காலத்தோட ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படி தெரிஞ்சாலே போதுமானது. ஓகே, இப்போ நம்ம பழைய கற்காலத்தில் இதெல்லாம் பார்த்தோமா, அடுத்து இவங்களோட நேச்சர் பார்த்துக்கோங்க. இவங்க வந்து நாடோடி வாழ்க்கை வாழ்ந்தவங்க. இவங்க எல்லாருமே நாடோடிகள் தான். பழைய கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாருமே வாண்டரர்ஸ் தான். ஒரு இடத்துலையே தங்க மாட்டாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் அங்கே இருப்பாங்க. சிம்பிளாக உணவை தேடி அலையும் வாழ்க்கை தான் அவங்க வாழ்ந்தாங்க. அதனால தான் நாடோடி வாழ்க்கை முறையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல இருப்பாங்க, அங்கே அவங்களுக்கு தேவையான உணவு தீர்ற வரைக்கும் இருப்பாங்க. அங்கே அக்கம் பக்கம் ரிவர் சைட்லேயே இருப்பாங்க. ஆற்றின் கரைப்பகுதிகளில் தங்குவாங்க. அங்கே தான் நமக்கு மரங்கள் தாவரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்கும். அதை சார்ந்த அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல உணவு தேவைக்காக குடியேறுவாங்க. ஒரு 2-3 மாதம் இருப்பாங்க, 6 மாதம் இருப்பாங்க. அப்புறமா அது தீர்ந்த உடனே வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி போயிடுவாங்க. அப்போ ஒரே இடத்துல நிரந்தரமாக இவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ நாடோடி வாழ்க்கை முறையை வாழ்ந்தவர்கள். ஓகே, உணவை தேடி அலையும் ஒரு வாழ்க்கை முறையை தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. சரியா, வாண்டரர்ஸ் தான் அவங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நெருப்பை உருவாக்கும் கலை வந்து கடைசியில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பழைய கற்காலத்தில் நெருப்பு பற்றி, நெருப்போட பயன்பாடு இருக்குல்லையே, அது முதல்லையே இருக்கும். அவங்களுக்கு நெருப்பை பற்றி யூசேஜ் தெரியும். ஆனால் ஹவு டு கிரியேட் ஃபயருங்கிறது தெரியாது. நெருப்பை எப்படி உருவாக்குறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ நெருப்பை உருவாக்கும் முறையை இவர்கள் பிற்காலத்தில் அறிந்து கொண்டார்கள். எப்போ இவங்க அதை கற்றுக்கிட்டாங்களோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போயிடுவாங்க. சரியா, நெருப்பை உருவாக்கும் முறையை ஃப்ளிண்ட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிக்கி முக்கி கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கரடு முரடான 2 கற்களை எடுத்துக்கிட்டு ஒன்றோட ஒன்று உரசுவாங்க. அதிலிருந்து தீப்பொறி வெளியே வரும். அப்படி தான் அவங்க நெருப்பை உருவாக்கும் முறையை பழைய கற்காலத்தின் இறுதியில் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடிலாம் மின்னல் வந்தாலோ இல்லை வந்து ஃபாரஸ்ட் ஃபயர், காடுகளில் கோடை காலத்தில் மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பிடித்து அதில் மாட்டிக்கிட்டு விலங்குகள் இறந்து போயிருக்கும். அதெல்லாம் எடுத்து பார்த்தா சாப்பிட்டா டேஸ்டியாக இருக்கும். ஆனால் எப்படி இந்த நெருப்பை உருவாக்குறதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது. அண்ட் அட் லாஸ்ட் இறுதியில் அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது நெருப்பை உருவாக்கும் கலையை எந்த காலகட்டத்தில் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க. அது பழைய கற்காலத்தில். இப்போ இது எல்லாமே பழைய கற்காலம். ஓகே, இவங்க பயன்படுத்தின ஸ்டோன் இருக்குல்ல, இவங்க பயன்படுத்தின கற்களை வந்து குவார்ட்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பயன்படுத்தின கல் வகை வந்து கரடுமுரடாக இருக்கக்கூடிய கல்லுக்கு குவார்ட்சைட்டுன்னு பேர். குவார்ட்சைட் மனிதர்கள் அப்படின்னு இவங்களை சொல்கிறது உண்டு. குவார்ட்சைட் ஸ்டோனை யூஸ் பண்ணதுனால இவங்களுக்கு குவார்ட்சைட் மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை சேர்ந்த மக்கள் இன வகையில் நெக்ரிட்டோ என்ற பிரிவை சேர்ந்தவர்கள். ஹோமோசாப்பியன்ஸை பல வகையாக பிரிப்பாங்க. அதில் இவங்க நெக்ரிட்டோ என்ற பிரிவை சேர்ந்தவர்கள். இந்த நெக்ரிட்டோ இப்போவும் இந்தியாவில் அந்தமான் நிக்கோபார் பகுதிகளில் வாழ்கிறதா சொல்கிறாங்க. அப்போ பழைய கற்கால மனிதர்களை போன்ற ஒரு பழங்குடி இனத்தினர் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இப்போவும் இருக்கிறாங்க. சரியா, பழைய கற்கால மனிதர்களை போன்ற ஒரு மரபினர் இப்போவும் இந்தியாவில் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அவங்க இப்போவும் இருக்காங்க. ஸோ அவங்கள நெக்ரிட்டோ, நீக்ரோங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் நெக்ரிட்டோ. சரியா, இந்த மாதிரி பல வகையாக இருப்பாங்க. மெடிட்டரேனியன், ஆஸ்ட்ரலாய்டு, ஆஸ்ட்ரலோபித்தகஸ், இப்படி பல்வேறு வகையினர் இருப்பாங்க. அதில் ஒரு வகை நெக்ரிட்டோ அப்படின்னு. இந்த நெக்ரிட்டோ தான் பழைய கற்கால மனிதர்களாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுற பர்சன்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பழைய கற்காலம். ஓகே, அடுத்து இடைக்கற்காலம், அதாவது மெசோலித்திக் ஏஜ். ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய கற்காலத்தில் அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஓகே, புதிய கற்காலத்தில் எல்லாமே தெரியும். அதனால் இடைக்கற்காலம் வந்து மாற்றங்கள் நிகழ்ந்த காலம். ஓகே, பழசுக்கும் புதுசுக்கும் நடுவில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்காக எடுத்துக்கிட்ட டைம் தான் இது டிரான்சிஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க. மாற்றங்கள் நிகழ்ந்த காலம் தான் இடைக்கற்காலம்.
பழசுலேருந்து புதுசுக்கு மாறுறதுக்கு டைம் ஆகும் இல்லையா, அந்த டைம் தான் இந்த பீரியடில் ஒரு 5000 வருஷம்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக பழைய கற்காலத்திலேருந்து புதுசுக்கு போகிறதுக்கு ஒரு 5000 இயர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அந்த 5000 இயர்ஸ் தான் இந்த இடைக்கற்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. பொதுவாக இந்த காலகட்டத்தில் முக்கியமாக நம்ம இப்படி சொல்லலாம், இடைக்கற்காலத்தில் விலங்குகளை வளர்க்கும் வழிமுறைகள் அது இவனுக்கு தெரிஞ்சிருந்தது. வீடுகள்லேயே விலங்குகளை வளர்க்குற வழக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பெரிய பெரிய அனிமலை தான் முன்னாடி பழைய கற்காலத்தில் மிகப்பெரிய விலங்குகளை வேட்டையாடினா அது ஒரு வாரம் 10 நாள் வச்சு சாப்பிட்லாம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி பெரிய அனிமல்ஸை வேட்டையாடுற வழக்கம் பழைய கற்காலத்தில் இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சிறிய விலங்குகளை வேட்டையாடுற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்க. மீன் வளர்ப்பு, இதெல்லாம் மீன் பிடிக்கிறது, மீன் வளர்ப்பு இல்லை மீன் பிடித்தல், ஓகே, மீன் பிடிக்கிறது இதெல்லாம் இங்கே தான் வந்துச்சு. இந்த காலகட்டத்தை சேர்ந்த மத்திய பிரதேசத்தில் கானிவால் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒட்டகத்தோட எலும்புகள் கிடச்சிருக்கு, கேமல் போன்ஸ் கிடச்சிருக்கு. மத்திய பிரதேசத்தில் கானிவால் அப்படிங்கிற இடத்துல ஒட்டகத்தினுடைய எலும்புகள் நமக்கு கிடச்சிருக்கு. பர்டிகுலராக சில எவிடன்சஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தேவையில்லை, சிலது மட்டும் எக்ஸாம் வியூவில் சிலது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட், அதனால் அதை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அதே மாதிரி தமிழ்நாட்டில் தூத்துக்குடியில் தேரி மணல் குன்றுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தேரி சாண்ட் டியூன்ஸ் அல்லது தேரி மணல் குன்றுகள். கடற்கரை பகுதிகளில் மணல் ஒரே இடத்துல அங்கங்கே குவிஞ்சிருக்கும், அதுதான் மணல் குன்றுகள். ஓகே, தேரின்னா அது கடற்கரை ஓரமாக இருந்தால் தேரி மணல் குன்றுகள். தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய தேரி மணல் குன்றுகள் அந்த பகுதியில் நமக்கு சில எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு இடைக்கற்காலத்தில் தான் அந்த பகுதி சேர்ந்தது, இடைக்கற்காலத்தில் சில எவிடன்சஸ் அங்கே மக்கள் இருந்ததுக்கான ஆதாரங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 சைட்டும் இந்த 2 இடமும் இடைக்கற்காலத்துக்கு சிறந்த உதாரணம், மெசோலித்திக் பீரியடுக்கு மிகச்சிறந்த உதாரணம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடைக்கற்காலம் வந்த உடனே இந்தியாவில் பொதுவாக புதிய கற்காலம் வந்துடும், அடுத்து புதிய கற்காலம் வந்துடும். ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஆகிடும்னா, தமிழ்நாட்டில் மட்டும் இடைக்கற்காலத்துக்கு அடுத்து அப்படியே இரும்பு காலத்துக்கு போயிடும், புதிய கற்காலமே வராது. சரியா, புதிய கற்காலம் அதுக்கப்புறம் பிரான்ஸ் யூஸ் பண்ணணும், சிந்து சமவெளி நாகரிகம்னு மேலே பார்ப்போம். அப்போ இங்கே காப்பரு வேறு மற்ற பிற உலோகங்களை சேர்த்து யூஸ் பண்ணுற பழக்கம்லாம் தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை, அடுத்து நேராக இரும்புக்கு போயிட்டாங்க. ஸோ இடைக்கற்காலத்துக்கு அப்புறம் அப்படியே இரும்பு காலம் தமிழ்நாட்டில் இருக்கும். சரியா, அப்போது இதுக்கு முன்னாடி இடைக்கற்காலத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டை தவிர வேறு இந்திய பகுதிகள் எல்லா இடத்துலையும் புதிய கற்காலம் இருக்கும். இந்த வேறுபாட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, அப்போது இடைக்கற்காலத்துக்கு பிறகு தமிழகத்தில் மட்டும் இரும்பு காலம் ஸ்டார்ட் ஆகிடும். ஆனால் தமிழகத்தை தவிர பிற பகுதிகளில், தென்னிந்தியாவின் சில பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளில் புதிய கற்காலம் நியோலித்திக் ஏஜ் வந்திருக்கும். சரியா, இதில் இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இடைக்கற்காலத்தில் இவங்க யூஸ் பண்ண டூல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே சிறிய கருவிகளாக இருக்கும், மைக்ரோலித்திக் டூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் நுண்கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, நுண்கருவிகள். அதனால் இடைக்கற்காலத்துக்கு இன்னொரு பேரும் உண்டு, நுண்கருவிகளின் காலம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. நுண்கருவிகளின் காலம் பொதுவாக 4 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு 8 சென்டிமீட்டருக்குள்ளே தான் அந்த டூல்ஸ் இருக்கும், சின்ன சின்ன டூல்ஸாக செஞ்சு வச்சுருப்பாங்க. இந்த கருவிகள் அதிகமாக பயன்பாட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் நுண்கருவிகளின் காலம் என்று இடைக்கற்காலத்துக்கு வேறொரு பெயர் குறிப்பிடப்படுவதுண்டு. அதே மாதிரி மட்பாண்டங்கள் செய்கிற கலையெல்லாம் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரியா,
எல்லாமே விவசாயம் செய்கிறதுக்கு ஆரம்பித்தது, முதல்ல உழுதது, இது மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ இடைக்கற்காலம்னா இது மாற்றங்கள் நடைபெற்ற காலம் அப்படின்னு தெரிஞ்சாலே போதும். ஓகே, இதுக்கடுத்து புதிய கற்காலம். புதிய கற்காலம், நியோலித்திக் ஏஜ். நியோ அப்படின்னா புதியன்னு அர்த்தம். ஸோ லித்திக்னா ஸ்டோன், அப்போ நியூ ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு பேர். ஸோ புதிய கற்காலம். புதிய கற்காலத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு வகையான இனக்குழுக்கள் நிறைய பேர் வாழ்ந்தாங்க. அவங்க எல்லாருமே ஹண்டர் கேதரர்ஸ், அதாவது உணவை தேடி அலையக்கூடிய வேட்டையாடி சேகரிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேட்டையாடி உணவை தேடுறதுக்காக வரக்கூடிய பல குழுக்கள் இருந்தாங்க அப்படின்னு நிறைய குழுக்கள் பற்றின விவரங்களை ஒரு புத்தகம் சொல்லுது. அந்த புத்தகத்தில் எழுதினவர் எட்கர் தர்ஸ்டன் அப்படிங்கிறவர். அவர் எழுதின ஒரு புத்தகம். சம்டைம் அந்த புக்கோட பேர் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் அப்படின்னு பேர். தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும், காஸ்ட்ஸ் அண்ட் ட்ரைப்ஸ் இன் சவுத் இந்தியா. தென்னிந்தியாவின் சாதிகளும் பழங்குடிகளும் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட பேர். புத்தகத்தை யார் எழுதினது அப்படின்னு நம்மளை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய கற்காலம் இருக்கு இல்லையா, இதோட நேச்சர் நமக்கு தெரியும். அதாவது அப்படியே இதோட பொதுவான தன்மைகளை சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு வேளாண்மை, அதாவது விவசாயத்தை பற்றி நல்லா தெரியும். தே நோ த ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகே, வேளாண்மை குறித்து நிறைய அவங்களுக்கு தெரியும், அக்ரிகல்ச்சர் தெரியும். அடுத்து வீடுகள் கட்ட தெரியும் இல்லையா, தே நோ த ஹவுஸ் பில்டிங் மெத்தட். ஓகே, வீடுகளை எப்படி கட்டுறது, என்ன ஏது, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி செட்டில்டு லைஃப், அதாவது ஒரே இடத்துல குழுவாக வாழக்கூடிய செட்டில்மெண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செட்டில்மெண்ட் லைஃப்பை தான் வில்லேஜ்னு சொல்லுவோம். ஸோ கிராம குடியேற்றம். ஓகே, கிராம குடியேற்றம் அது தொடங்கினது இந்த காலகட்டத்தில். கிராமங்களாக மக்கள் குழுமி ஒரே இடத்துல வாழற நிரந்தரமாக வாழக்கூடிய வாழ்க்கை முறையை புதிய கற்காலத்தில் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மாதிரி முதல்ல மனிதர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரே இடத்துல செட்டில் ஆகி வாழ்ந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்திய சப்கான்டினென்ட்லேயே மெர்கார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. மெர்கார் அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு இடம். அரவுண்டு 7000 பிசியில், கிமு 7000 ரேஞ்சில் முதல்ல மக்கள் அங்கே தான் ஃபஸ்ட்டு ஒரே இடத்துல செட்டில்மெண்ட் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. கிராம குடியேற்றம் தோன்றிய இடம் எது அப்படின்னா இதுதான். ஓகே, இந்திய துணைக்கண்டத்திலேயே முதல்ல வில்லேஜ் அப்படிங்கிற சிஸ்டமே உருவானதே அங்கே தான். மக்கள் ஒரே இடத்துல ஒன்றாக வாழக்கூடிய ஒரு முறையை, சமூகத்தினுடைய அடிப்படை ஆரம்பம் அதுதான். சரியா, ஒன்றா சேர்ந்து வாழற முறை அங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ கிராம குடியேற்றங்கள் தோன்றிய இடம் எது அப்படின்னு கேட்டால் மெர்கார்னு ஒரு இடம்தான். இங்கேயே அவங்க கோதுமை, பார்லி இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீட் அண்டு பார்லியை ஃபுட்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, உணவாக அவங்க பயன்படுத்த தொடங்கி இருந்தாங்க. அப்போ இந்த மாதிரியான நிகழ்வுகளை எல்லாமே இங்கே தான் ஒரு பெரிய புரட்சியே நடந்திருக்கும் இல்லையா. விவசாயம் அது இது எல்லாமே இப்போ தானே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ புதிய கற்காலத்தில் அதை ஒரு ரெவல்யூஷன் அப்படின்னே சொல்லுவாங்க. நியோலித்திக் ரெவல்யூஷன் அப்படின்னு பேர். புதிய கற்கால புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய கற்கால புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது சம்டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கற்கால புரட்சி எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. கற்கால
புரட்சி எங்கே நடந்துச்சுன்னு கேட்டுட்டு பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், அப்புறம் இரும்பு காலம், எதையாவது ஒரு சாய்ஸை போட்டுருவாங்க. இந்த கற்கால புரட்சினால அது நியோலித்திக் பீரியடில் தான் நடந்துச்சு, புதிய கற்காலத்தில் தான் நடந்தது. ஸோ அந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சால் போதும். இந்த காலகட்டத்தில் மெர்கார்னு சொல்கிறோம் இல்லையா, அது சார்ந்து இந்த ரீஜன்லேயே பருப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க. பல்சஸ் பருப்பு வந்து யூஸ் பண்ணதுக்கு நமக்கு எவிடன்சஸ் கிடச்சிருக்கு. ஆனால் இந்திய துணைக்கண்டத்திலேயே பருப்பு விளையாது. சரியா, பருப்பு அப்போது இங்கே நமக்கு என்னென்னே தெரியாது, பருப்பை பற்றி யாருக்குமே இங்கே தெரியாது. இந்தியாவுக்குள்ளே பருப்பே கிடையாது. பருப்பை உலகத்துக்கே அறிமுகம் செஞ்ச ஒரு பகுதி வந்து மத்திய ஆசியா, சென்ட்ரல் ஏஷியா. அப்போது பருப்பு இங்கே வந்திருக்கு, இங்கே நமக்கு கிடச்சிருக்குன்னா மத்திய ஆசியாவோடு இவங்களுக்கு தொடர்பு இருந்தது அப்படின்னு உறுதி செய்கிறாங்க. சரியா, அப்போ பருப்பு நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கு கிடைக்காது, வளராது. அப்போ பருப்பு இங்கே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னும்போது மத்திய ஆசியாவிலேருந்து அதை இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது மத்திய ஆசியாவில் இருந்த நாகரிக மக்களோடு இவங்களுக்கு இடையில் ஒரு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பருப்பு வந்து நமக்கு இந்த சென்ட்ரல் ஏஷியன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்லக்கூடியது. மத்திய ஆசிய மக்களோடு நமக்கு இருந்த தொடர்பு வந்து நம்ம யூஸ் பண்ண இங்கே நமக்கு கிடைச்சிருக்கிற பருப்பின் மூலமாக அது உறுதி செய்யப்படுகிறது. அப்புறம் புதிய கற்காலம் அப்படின்னா இந்தியாவுக்குள்ளே யோசிக்கும் போது காஷ்மீரில் ஒரு சைட் இருக்குது, பர்சஹாம் அப்படின்னு பேர். இது காஷ்மீரில் இருக்கிற ஒரு இடத்தோட பேர் பர்சஹாம் அப்படின்னு. இந்த புதிய கற்காலம்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அதுதான். அதே மாதிரி இரும்பு காலத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளும் அதுதான். ஓகே, புதிய கற்காலத்திலேருந்து இரும்பு காலம் வரைக்கும் மாறின எல்லா மாற்றங்களும் அந்த ஒரு இடத்துல நமக்கு ஆதாரம் கிடைச்சிருக்கு. இந்த இடங்களில் தான் 4 அடிக்கு தரையிலேருந்து 4 அடி கீழே பள்ளம் போட்டு ஒரு ஓட்டை மாதிரி ஒரு துளை மாதிரி போட்டுருவாங்க, பள்ளங்களை ஏற்படுத்தி அதில் போய் வாழ்வாங்க. சரியா, அப்போது இதில் பிட் டுவெல்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குழி வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடியில் ஆழமாக அகலமாக இருக்கும், மேலே வந்து குறுகலாக இருக்கும். அது எலிவலை தோன்ற மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, இப்படி தோண்டுவாங்க, ஒரு குடுவை ஷேப்பில் தோண்டி வச்சுருப்பாங்க. மேலே வந்து இப்படி இருக்கும், இப்படி ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ வந்து இயற்கை இடர்களிலிருந்தும் விலங்குகளிலிருந்தும் தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக குழி வீடுகளை அமைத்து அதில் வாழும் வழக்கம் வந்து இந்த பர்சகாம் பீப்புளுக்கு இருந்துச்சு. ஸோ குழி வீடுகள் எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க, காஷ்மீரில் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சால் போதுமானது. அதே மாதிரி புதிய கற்காலத்துக்கான எக்ஸாம்பிளில் நீங்கள் எக்ஸாம்பிள் படிக்கும்போது எல்லா இடத்தையும் படிக்க வேணாம், தமிழ்நாட்டில் எங்கே அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்குது அப்படி தெரிஞ்சாலே போதும். சரியா, ஸோ புதிய கற்காலத்துக்கு தமிழ்நாட்டில் பையம்பள்ளி, பையம்பள்ளி இது வந்து பழைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கும். இப்போ பிரித்த பிறகு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துருச்சு. ஸோ புத்தகத்தில் வேலூர் மாவட்டம்னு கொடுத்துருப்பாங்க, பழைய வேலூர் மாவட்டம். இப்போ நம்ம புதுசாக பிரித்தோம் இல்லையா, அப்படி பிரிக்கும்போது திருப்பத்தூர் மாவட்டத்துக்குள்ளே பையம்பள்ளி இடம் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் புதிய கற்காலத்துக்கான பெஸ்ட்டு ஒரு எவிடன்ஸ் கிடச்சிருக்கிற இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், புதிய கற்காலத்துக்கான சான்றுகள் கிடைத்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னா இந்த பையம்பள்ளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இப்போ புதிய கற்காலத்தோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பழைய கற்காலத்தில் நெருப்பு கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னோமா, இடைக்கற்காலத்தில் மட்பாண்டங்கள் செய்ய தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோம். மூன்றாவதாக புதிய கற்காலத்தில் அவங்க வந்து சக்கரம் கண்டுபிடிச்சாங்க, வீலை வந்து இன்வென்ட் பண்ணாங்க. அன்ஸ்போக்டு வீலுக்கு வந்து ஸ்போக்ஸ் இருக்காது, ஆரங்கள் இருக்காது. இவங்க பயன்படுத்தின வீல் எப்படி இருக்குன்னா தேர் சக்கரம் மாதிரி தான் இருக்கும். சரியா, தேர்கள் இருக்கு இல்லையா, தேருக்கு சக்கரம் எப்படி இருக்கும், ஃபுல்லாக கட்டையாக இருக்கும், நடுவில் ஒரு ஹோல் இருக்கும், அதை வச்சு பண்ணுவாங்க. அப்போ தேர் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகுது இல்லை. ஸ்போக்ஸ் இருக்கிறது வந்து இயல்பாக வெயிட்டு குறைக்கும், ஆரங்கள் இருந்துச்சு அப்படின்னா வெயிட்டு கம்மியாகிடும், வேகமாக போகும்.
இப்போ தேர் வந்து ஏன் வேகமாக போகல அப்படின்னா ஸ்போக் பேஸ்டு கிடையாது, வெயிட்டை தாங்கணுங்கிறதுக்காக அது முழுக்க முழுக்க இந்த மாதிரி சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் புதிய கற்காலத்தில் நம்ம கண்டுபிடிச்சது வந்து சக்கரம். ஓகே, ஆனால் அன்ஸ்போக்டு வீல், ஆரங்கள் அற்ற சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்போ போக்குவரத்து தொடங்கியது. சக்கரம் கண்டுபிடிச்ச உடனே இவங்க புதிய கற்கால மக்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய மற்றவங்களோட போய் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகிடுச்சு. அதனால தான் புதிய கற்காலம் ஒரு 5000 வருஷத்துக்குள்ளே அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இப்போ பழைய கற்காலம்லாம் லட்ச வருஷமாக இருந்துச்சா, அப்போ இவங்க வந்து சக்கரம் கண்டுபிடிச்ச உடனே நமக்கு என்ன தெரியுமோ அதை அடுத்து பக்கத்தில் இருக்கிற இன்னொரு இடத்துக்கு போய் சொல்ல முடியுது. அங்கே அவங்களுக்கு தெரிஞ்சதை இவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்போ நேச்சுரலாக கண்டுபிடிப்பு அப்படின்னும் போது இந்த சக்கரம் கண்டுபிடிப்பு ஒரு புதிய ஒரு உலகத்தை இவங்க அறிமுகப்படுத்தி விட்டுருச்சு. ஸோ இதை கண்டுபிடிச்ச உடனேயே இந்த புதிய கற்காலம் முடிவுக்கு வந்துடும், அடுத்த காலகட்டத்துக்கு போயிடுவாங்க. சரியா? ஸோ இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சக்கரம் கண்டுபிடிச்சது தான். ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த புதிய கற்காலத்துக்கு பிறகு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய கற்காலம், அதாவது பழைய கற்காலம் பார்த்துருப்போம், அடுத்து இடை கற்காலம் வரும், அப்புறம் புதிய கற்காலம் வரும். புதிய கற்காலத்துக்கு அப்புறம் காப்பர் கண்டுபிடிச்சிருவாங்க, தாமிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போது சாக்கோலித்திக் ஏஜ்னு சொல்லப்படக்கூடிய காப்பரை யூஸ் பண்ணுற காலத்துக்கு பேர் சாக்கோலித்திக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலமும் ப்ளஸ்ஸு காப்பர் கூட மற்ற மெட்டல் ஏதாவது சேர்த்து பயன்படுத்தினா அதை பிரான்ஸுன்னு சொன்னோம் இல்லையா, வெண்கலம் அப்படின்னு சொன்னோம். இந்த பிரான்ஸ் ஏஜ் நடைமுறைக்கு வந்துடும். இந்த பிரான்ஸ் ஏஜை சேர்ந்தது தான் சிந்து சமவெளி நாகரிக காலம். ஓகே, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது அதாவது இந்தியாவில் நீங்கள் இந்த ஏரியாவை விட்டுருங்க, சரியா? இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் தான் டார்கெட். ஆனால் உண்மையிலே இவ்வளோ பெருசுலாம் கிடையாது, ஜஸ்ட் இந்த ரீஜன் தான். ஓகே, இந்த பகுதிகளை தான் நாம் இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். மற்ற இடம்லாம் சும்மா சின்ன சின்னதாக, மக்கள் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க, குறைவாக இருப்பாங்க. பழைய கற்காலத்தில் மக்கள் வந்து சும்மா ஒரு 1000 பேர் 2000 பேர் 3000 பேர் அப்படி தான் இருப்பாங்களே தவிர லட்சக்கணக்கில் இருக்க மாட்டாங்க. ஓகே, இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சிந்து சமவெளி நாகரிகத்தை காலகட்டத்தில் இருந்த ஒட்டுமொத்த மக்களோட எண்ணிக்கையே ஆயிரங்களில் தான் இருக்குமே தவிர லட்சங்களில் கிடையாது. அரௌண்டு 80,000 பேர் தான் அவங்க மொத்தமே இருந்தவங்களே. அப்போது நம்ம நேச்சுரலாக பெரிய அளவில் யோசிக்க வேண்டியது இல்லை. அப்போது அவங்க அங்கே தான் மேஜராக இருந்தாங்கன்னா அவங்கள பற்றி மட்டும் பார்க்குறாங்க. மற்ற இடத்துல இருந்தால் கூட ஒரு 1000 பேர் 2000 பேர் அப்படின்னு ஸ்பிளிட்டப் ஆகிருப்பாங்க. இப்போது இந்த கற்காலத்தை தொடர்ந்து பிரான்ஸ் ஏஜ் வந்துடும். இந்த பிரான்ஸ் ஏஜில் வர்றது தான் சிந்து சமவெளி நாகரிக காலம். ஓகே, ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இடைக்கற்காலத்தை தாண்டி, இடைக்கற்காலத்துக்கு அப்புறம் புதிய கற்காலமும் வரல, பிரான்ஸ் ஏஜும் வராமல் தமிழ்நாட்டில் என்ன வந்துருச்சு, இரும்பு காலம் வந்துருச்சுன்னு சொன்னோமா, அந்த இரும்பு காலத்தை நம்ம இதே இடத்துல முடிச்சுக்கலாம். சரியா? இரும்பு காலம் அப்படின்னாலும் பெருங்கற்காலம்னாலும் ஒன்று தான். மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெகானா பெரிய, லித்திக்னா ஸ்டோன். ஸோ பெரிய கற்காலம், பெருங்கற்காலம் ரெண்டுமே இரும்பு காலம்னாலும் பெருங்கற்காலம்னாலும் ஒன்று தான். அதாவது இரும்பு காலம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும்போது, இரும்பு காலம் தமிழ்நாட்டில் இருக்கும்போது வட இந்திய பகுதிகளில் இதுக்கு அடுத்து, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் மெசோலித்திக்கு அப்புறம் இடைக்கற்காலத்துக்கு அப்புறம் நேராக இங்கே வந்துட்டாங்கன்னு சொன்னோமா. அப்போ இதுக்கு மேலே புதிய கற்காலம் இருந்திருக்கு. இவங்க இங்கே இரும்பு காலத்தை பின்பற்றும் போது மேலே புதிய கற்காலம் இருந்தது. அப்புறம் பிரான்ஸ் ஏஜ் வந்துருச்சு, சிந்து சமவெளி நாகரிக காலம் வந்துருச்சு. அது ரெண்டும் தொடர்ந்து அங்கே வரும். அதுக்கப்புறம் தான் மற்ற கல்ச்சர்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து நம்ம நேராகவே இரும்பு கல்ச்சருக்கு போயிட்டுருப்போம். சரியா? ஸோ இங்கே இரும்பு காலம்னு நம்ம பார்க்குறது தமிழ்நாடு ஓரியன்டேஷனை மட்டும் இங்கே நம்ம அப்படி பார்க்கணும். பட் இரும்பு வந்தது என்னவோ நார்த் இந்தியாவிலேருந்து தான் வந்துச்சு. சரியா? இங்கே நமக்கு கிடையாது, அது வட இந்திய பகுதிகளிலிருந்து தான் வந்தது. ஆனால் அதிகமாக பயன்படுத்தினது இங்கே தான் பயன்படுத்தினாங்க. அதனால தான் இரும்பு காலம் அப்படின்னு நம்ம ஃபெமிலியரைஸ் பண்ணுறோம். பொதுவாக இதில் முக்கியமாக
இறந்தவர்களை புதைக்கிற வழக்கம். அதுதான் இதில் ரொம்ப கிரிட்டிக்கலாக வேரியேட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு. அந்த பக்கம் புதிய கற்காலத்தில் இறந்தவர்களை புதைக்கிற வழக்கம் வரும். இங்கே வந்து நம்ம இரும்பு காலத்தில் இறந்தவர்களை புதைக்கிற வழக்கம் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த இறந்தவர்களுக்கு இவங்க செய்கிற சடங்குகள் சம்பிரதாயங்கள் அதை நினைவிடமாக வச்சுக்கிறது, இதை பேஸ் பண்ணி தான் இந்த அவங்க இறந்த நபர்களை நம்ம வணங்குறதுக்காகவோ இல்லை அவங்கள அடையாளப்படுத்துறதுக்காகவோ சில நிகழ்வுகளை சில சடங்கு சம்பிரதாயங்களை இவங்க செய்வாங்க. அந்த சடங்குகள் சம்பிரதாயங்களின் அடிப்படையில் தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணுறோம். பெரிய கற்காலம், இறந்த நபர்கள் யாரையாவது புதைச்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்க அந்த பகுதிக்கு மேலே கற்களை அடுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி நினைவிடங்கள் எல்லாம் மிகப்பெரிய கற்களால் அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அதனால தான் பெரிய கற்காலம் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. ஸோ இறந்தவர்களின் அடிப்படையில் மிகப்பெரிய கற்களை அந்த இறந்த நபர்களின் நினைவாக மேலே நட்டு வச்சுருப்பாங்க. இல்லாட்டி 2 கல்லை நிறுத்தி மேலே பெரியதாக ஒரு பெரிய பாறைக்கல்லை பரப்பி வச்சுருப்பாங்க. இல்லாட்டி சிறு சிறு கற்களை குவியலாக அடுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி மிகப்பெரிய கற்கள் வந்து ஆங்காங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு. சரியா? ஸோ இரும்பு காலம்ங்கிறது வட இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட சொல். ஆனால் நாம் அதுக்கு பதிலாக இங்கே எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பெருங்கற்காலம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இதில் நமக்கு ஜஸ்ட் எவிடன்சஸ் பேஸ்டாக நமக்கு கொஷின் ஏதாவது கேட்குற சான்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்தா போதும். இதில் முக்கியமாக ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூருங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொல்லியல் ஆய்விடம், ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டு. பொதுவாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அயனேஜில் அதாவது பெருங்கற்காலத்தில் நாம் பயன்படுத்தின பாட்ரி மட்பாண்டங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள். கருப்பு மற்றும் சிவப்பு, அதாவது மட்பாண்டத்துக்கு உள்ள கருப்பாக இருக்கும், உள்ள கருப்பாக பூசி வச்சுருப்பாங்க, உள்பகுதி ஃபுல்லாக கருப்பாக இருக்கும், வெளியே சிவப்பாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி உள்பகுதி கருப்பாகவும் வெளிப்பகுதி சிவப்பாகவும் இருந்து அப்புறம் அதில் டிசைன்லாம் இருக்குது. நமக்கு அந்தளவுக்கு டெப்த்து வேணாம். இந்த கருப்பு சிவப்பு மட்பாண்டங்கள் எங்கேயாவது கிடைச்சதுன்னா அது பெருங்கற்காலத்தை சேர்ந்த இடம், அந்த இடத்துல அந்த மாதிரி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. சரியா? ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க பயன்படுத்துகிற மட்பாண்டங்கள், அதில் அடிக்கிற கலரு, அதில் போடுற இதெல்லாம் வந்து வேறுபடும். அதை வச்சு நம்ம அவங்கள வகைப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி பெருங்கற்காலத்தை சேர்ந்த மட்பாண்டங்கள் வந்து கருப்பு சிவப்பு வகையை சார்ந்த மட்பாண்டங்களாக கிடச்சிருக்கு. இதில் இந்த ஆதிச்சநல்லூரில் இந்த கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள் நிறைய கிடச்சிருக்கும். முக்கியமாக இதில் முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் ஆர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய, அதாவது இறந்த பிறகு இறந்த நபருடைய உடலை ஒரு மிகப்பெரிய பானைக்குள்ளே வச்சு அப்படியே புதைக்கிறது. ஓகே, ஒரு பெரிய பானை, ஒரு ஆளை தாங்குகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பானையை செஞ்சு அதில் உடலை வச்சுட்டு அவர் பயன்படுத்தின பொருட்கள், அதாவது இறந்த பிறகு மறு உலகம் உண்டு, அந்த உலகத்துக்கு தேவையான பொருளை அப்படின்னு அவர் யூஸ் பண்ண திங்ஸில் 1-2 வச்சுட்டு புதைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ அது போல் இருக்கக்கூடியது முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான முதுமக்கள் தாழிகள் அதிகமாக கிடச்சிருக்கிற இடம் இந்த ஆதிச்சநல்லூர். ஓகே, இது எல்லாமே பெருங்கற்கால கட்டத்தை சேர்ந்தவை அல்லது இரும்பு காலத்தை சேர்ந்தவை. அதே மாதிரி இங்கே நமக்கு அசோக பிரம்மி எழுத்து முறை, அது வந்து நிறைய கிடச்சிருக்கு. அசோகர் பிரம்மி எழுத்து முறை, அது தமிழ் பிரம்மி எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் கிடச்சிருக்கிற இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு முக்கியமான சைட்டு இந்த ஆதிச்சநல்லூர். அதில் ரொம்ப கிளியராக கிடச்சிருக்கிற இடம் அப்படின்னா இந்த பிரம்மி தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப கிளியராக கிடச்சிருக்கிறது, நிறைய கிடச்சிருக்கு அப்படின்னா இதான் ஃபஸ்ட்டு கிடச்ச இடம். நிறைய கிடச்சிது அப்படின்னா கொடுமணல் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது ஈரோடு பக்கம். இந்த தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் ரொம்ப கிளியராக கிடச்சி நம்ம புரிஞ்சுக்கிட்டது இதிலிருந்து தான். கொடுமணல் அப்படின்னு ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொல்பொருள் ஆய்விடத்தில் இந்த தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் தெளிவாக நமக்கு கிடைச்சிருக்கு. அதிலிருந்து நமக்கு பொருளும் புரிஞ்சிருக்கு. அது 4-5 இடத்துல கிடச்சிருக்கு. பட் முக்கியமாக நீங்கள் இந்த கொடுமணல்ங்கிற இடத்தையும் ஆதிச்சநல்லூரையும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஆதிச்சநல்லூர் அப்படின்னாலே ஒரு நபரோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவரை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆண்ட்ரூ ஜாகர் அப்படிங்கிறவர் தான் இங்கே அதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வச்சவர். ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு ஆண்ட்ரூ ஜாகர் என்ற ஒரு ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஒரு தொல்பொருள் ஆய்வியலாளர் தான் ஆதிச்சநல்லூரில் ஆய்வுகளை தொடங்கி வச்சவர். அரௌண்ட் 1870s முன்னாடியே. ஸோ இவர் பேரை நீங்கள் ஆதிச்சநல்லூரோட தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுருந்தால் போதுமானது. அவர் தான் அந்த முதுமக்கள் தாழிகளை ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணார். முதல்ல அந்த முதுமக்கள் தாழிகளை குறித்து அரசுக்கு அறிவிப்பு கொடுத்தவர் அவர் தான். அடுத்து அதே மாதிரி இரும்பு காலத்தை சேர்ந்த அல்லது பெருங்கற்காலத்தை சேர்ந்த மற்றொரு இடம் வந்து பையம்பள்ளி. இதை நம்ம பார்த்தோம் இல்லையா, திருப்பத்தூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய, திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பையம்பள்ளி. இந்த ஆதிச்சநல்லூர் பார்த்தீங்களா, அங்கே கால்டுவெல் அவரும் அங்கே ஆய்வு பண்ணியிருக்காரு. அது மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அங்கே கொடுத்துருப்பாங்க. சைட்டு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஆதிச்சநல்லூர் கொடுங்க, அடுத்ததாக பையம்பள்ளி. பொதுவாக இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது எந்த காலகட்டத்தை சேர்ந்து எவிடன்சஸ் அங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் அந்தளவுக்கு போதுமானது. இங்கே வந்து ஈமத்தாழிகள் நிறைய கிடச்சிருக்கும். இங்கே தான் இதுதான் இதோட ஹைலைட்டே அதான். சார்கோஃபேகஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஈம தாழிகள். இறுதிச் சடங்கு செய்கிற மாதிரி நீர் தொட்டி அப்படி வச்சுக்கலாம். இப்போ சவப்பெட்டி மாதிரி. ஓகே, ஈம தாழிகள் வந்து பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு. அதுதான் அதோட ஹைலைட், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த கொடுமணல், இது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இந்த சைட்டை நீங்கள் இரும்பு காலம்னா ஞாபகம் வச்சுக்கணும். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொடுமணல். இந்த கொடுமணல் அப்படிங்கிற வார்த்தை தமிழ் இலக்கியத்தில் பதிற்றுப்பத்தில் சேரர்களை பற்றி வரக்கூடிய இடத்துல கொடுமணல் அப்படின்னு ஒரு இடம் வரும். ஸோ பதிற்றுப்பத்து என்ற நூலில் இடம்பெறக்கூடிய கொடுமணல் என்ற சொல்லும் கொடுமணம்னு வரும். அதில் சொல்லப்படக்கூடிய கொடுமணம் என்ற இடமும் இந்த கொடுமணல் என்ற சொல்லும் ஒரே இடம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? பதிற்றுப்பத்து என்ற நூலில் இடம்பெறக்கூடிய கொடுமணம் என்ற இடத்தோட பெயர் தான் இந்த கொடுமணல் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இங்கேயும் நிறைய மட்பாண்டங்கள் கிடச்சிருக்கு. பர்டிகுலராக கொடுமணல் அப்படின்னாலும் இந்த ரோமானிய நாணயங்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கு. ரோமானியர்களுக்கும் நமக்கும் நிறைய தொடர்புகள் இருந்தது, வணிக தொடர்புகள் சங்க காலத்தில். அப்போ அந்த ரோமானியர்களோடு நமக்கு இருந்த தொடர்பின் விளைவாக ரோமானியர்கள் பயன்படுத்திய நாணயங்கள், அவங்களோட காயின்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. எக்ஸ்சேஞ்சுக்காக நம்ம அவங்க தங்க நாணயங்களை நமக்கு கொடுத்துட்டு இங்கே இருக்கிற பொருளை மிளகு அது இதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க இல்லையா, அப்போ அந்த நாணயங்கள்லாம் நிறைய நமக்கு இங்கே குவியலாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் முக்கியமாக கீழடி, சிவகங்கை, கீழடி சிவகங்கை மாவட்டம். இங்கேயும் தமிழ் பிரம்மி எழுத்துக்கள் கிடச்சிருக்கு. தமிழ் பிரம்மி எழுத்துக்கள், பிராமி எழுத்துக்கள் கிடச்சிருக்கு. ரோமானிய தொல்பொருட்கள் கிடச்சிருக்கு. நமக்கு கிடைச்சிருக்கிற எவிடன்ஸ்லேயே, பெருங்கற்காலத்தில் நமக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள்லேயே மிகவும் முற்பட்ட காலத்தை சேர்ந்தது அப்படின்னா இந்த கீழடி தான். சரியா? தமிழ்நாட்டுக்குள்ளே கிடச்சிருக்கிற இடங்களில் மிகவும் முற்பட்ட காலம், அதாவது கிட்டத்தட்ட கிமு 200 காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்குது. கிமு 200 மக்கள் வந்து இரும்பு காலத்தை சேர்ந்த மக்கள் இங்கே வாழ்ந்ததுக்கான நிறைய தொல்பொருள் ஆய்வுகள் நமக்கு அது சார்ந்த எவிடன்சஸ், சான்றுகள் கிடச்சிருக்கு. ஸோ
அயனேஜில் இரும்பு காலத்தில் பெருங்கற்காலத்தில் மிகவும் முற்பட்ட மக்கள் வாழ்ந்தாங்கங்கிறதுக்கு நமக்கு இது கிடச்சிருக்கு. கார்பன் டேட்டிங் மெத்தடை வச்சு ரீசெண்டாக அதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த கீழடி அப்படின்னாலே இந்த தமிழ் பிராமி எழுத்துக்கள், ரோமானிய நாணயங்கள் நிறையா இருக்கும். அதில் எக்ஸாம் பேஸ்டாக இருக்காது. இந்த பீரியட் இருக்குல்ல, ஏர்லியஸ்ட் பீரியடு எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா கீழடின்னு சொல்ல தெரியணும். இந்த சைட்டெல்லாம் பார்க்கும்போது அது எங்கே இருக்குது அப்படின்றதையும் அது எதுக்கான உதாரணம்னு தெரிஞ்சால் போதும். மற்றபடி நீங்கள் இன்னும் மைனூட்டாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து அதே மாதிரி இன்னொரு சைட்டு பொருந்தல் அப்படின்னு ஒரு சைட்டு. பொதுவாக இதில் சைட்ஸ் அதாவது டேட்டா பேஸ்டாக ஏதாவது கொஷின் கேட்டால் சான்ஸ் இருக்குது. சரியா, அதனால் அந்த வியூவில் பார்த்தா போதும். பொருந்தல் அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சைட்டு. இது வந்து ரைஸ் எவிடன்சஸ், அரிசி பயன்படுத்தியதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே இங்கே தான் கிடச்சிருக்கு. மட்பாண்டங்களில் அரிசி வச்சுருக்காங்க மாதிரி கிடச்சிருக்கு, நெல் வச்சுருக்குறாங்க அது கிடச்சிருக்கு. ஸோ ரைஸை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்சஸ் எல்லாமே பொருந்தல் பகுதியிலிருந்து நமக்கு ஆவணங்களாக அந்த மாதிரி தொல்பொருள் ஆவணங்களாக கிடச்சிருக்கு. அதாவது நீங்கள் ரைஸ் பேஸ்டாக யோசிங்க, வரணும் இல்லை. ரைஸ்னால் அப்போது அறுவடை செய்கிறதுக்கு ஒரு அரிவாள் பயன்படுத்துவாங்க, இல்லை நெல்லை கட் பண்ணுறதுக்கு ஒரு அரிவாள் பயன்படுத்துவாங்க. அந்த அரிவாள் அதுக்கான டூல்ஸ் எல்லாமே இங்கே தான் கிடச்சிருக்கு. அதனால் அந்த அரிசி அறுவடைக்கு தேவையான அரிசி விளைவித்ததற்கு இருந்த சான்றுகள் எல்லாமே பொருந்தல் பகுதியில் கிடச்சிருக்கு. அப்போது பெருங்கற்காலத்தை சேர்ந்த மக்கள் வந்து அரிசி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸு இங்கே தான் இருந்தது. ஓகே, அப்புறம் இவங்களோட சிம்பிள்ஸில் சில வார்த்தைகள் கேட்பாங்க. பர்டிகுலராக அதுக்கு மீனிங் தெரிஞ்சால் போதும். நடுகற்கள், நடுக்கல்னா ஹீரோ ஸ்டோன் வர்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, நடுக்கல் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக அல்லது கிராமத்தில் இருக்கக்கூடிய பசுக்கள் தான் அப்போ வந்து செல்வத்தின் அடையாளம். அப்போ அந்த பசுக்களை காப்பதற்காக எதிராளிகிட்ட இருந்து வரும் படைகளை எதிர்த்து நின்று சண்டை போட்டு யாராவது இறந்துட்டாங்கன்னா அவ்வாறு இறந்த வீரர்களின் ஒரு இடத்துல புதைச்சிட்டு அவங்க நினைவாக ஒரு சிறிய கல்லை வச்சு அதை வணங்குற வழக்கம் இருந்தது. அதுதான் நடுக்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம வந்து இறந்த நபர்களை நினச்சி ஒரு சின்னதாக ஒரு கல் நட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு அந்த குறிப்பிட்ட அந்த ஆண்டுதோறும் ஒரு குறிப்பிட்ட நாளில் வந்து அதை வணங்கிட்டு போகிற ஒரு வழக்கம் வந்து உருவாகுது. இதை நடுக்கல் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஸ்டோன் வர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. நடுக்கல் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மெத்தடில் இருக்குது. பட் நடுக்கல் வழிபாடு பெருங்கற்காலத்தினுடைய ஒரு முக்கிய அடையாளம். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து திண்டுக்கல்ல புலிமான் கோம்பை அப்படிங்கிற ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. திண்டுக்கல் மாவட்டத்தில் புலிமான் கோம்பை அப்படிங்கிற ஒரு இடத்துல நடுக்கல் ஒன்று கிடச்சிருக்கு. இறந்த வீரனின் நினைவாக ஒரு கல் நடப்பட்டு அவனை வணங்குற ஒரு பேட்டர்ன் அங்கே இருந்திருக்கு. அதுக்கான எவிடன்ஸ் எப்பயுமே அது பெஸ்ட் எவிடன்ஸை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாம் படிக்க வேணாம், நிறைய கொடுத்துருப்பாங்க, எல்லாமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து அதே மாதிரி மென்ஹிர் என்று சொல்லப்படக்கூடிய நினைவு கற்கள். சம்டைம் அப்படியே தமிழில் இப்படியே கேட்கலாம், மென்கிர் அப்படின்னு கேட்கலாம். அது என்னென்னு புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே ஓரளவுக்கு போதும். இதுவும் அப்படி தான், இறந்தவர்களின் நினைவாக நினைவு கற்களை நட்டு வழங்குகிற ஒரு மெத்தடு. மென்னுன்னா கல், கிர் அப்படின்னா லென்த்தின்னு அர்த்தம். ஸோ இறந்தவர்களின் நினைவாக மிக நீண்ட கற்களை வந்து நட்டு வச்சுருப்பாங்க. சரியா, அதில் வந்து லென்த்தியாக இருக்கும், நீண்ட கற்களை. ஓகே, நெடிய நீண்ட கற்களை
மென்னுனா கல், கெருனா லென்த்தின்னு அர்த்தம். ஸோ நீளமான கற்களை ஒரு இடத்துல நட்டு வச்சு வணங்குற ஒரு வழக்கம் இது. எல்லாமே நினைவு கற்கள் தான். ஆனால் அது பொதுவாகவே அந்த வேர்டில் அதை ஷேப்பு அதை வச்சு அது மாறிடும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இறந்தவர்களின் நினைவாக. அதே மாதிரி இன்னும் டீப்பாக போனீங்கன்னா பர்பஸ் மாறி இருக்கும், சரியா? பட் நமக்கு அதெல்லாம் வேணாம். பொதுவாக மென்கிர்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சால் போதும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லேருந்து அது மாதிரி தெரிஞ்சால் போதும். இதுக்கு லைவ் எக்ஸாம்பிள் வந்து திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கரிபாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல கிடச்சிருக்கு. சிங்கரிபாளையம். திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கரிபாளையம் அப்படிங்கிற இடத்துல ஒரு லென்த்தியான ஒரு மென்கிர் கிடச்சிருக்கு. அது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். எல்லாமே எக்ஸாம்பிள் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? இதெல்லாம் கொடுத்தா பேரில் ஏதாவது மேட்ச் பண்ண சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது 1-2 தெரிஞ்சாலே மீதி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின் வந்தால் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஹைலைட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். அடுத்து டால்மென்ஸ் அப்படின்னா கற்திட்டைகள். இது வந்து என்னென்னா ஒரு சின்னதாக 2 கல் நட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே பெரிய கற்களை பரப்பி வச்சுருப்பாங்க. நீங்கள் சுமைதாங்கி கற்கள் பார்த்துருக்கீங்கள்ல? சுமைதாங்கி கற்கள்னால் 2 சின்ன தூண் மாதிரி வச்சுட்டு மேலே நீளமாக ஒரு பெரிய பாறைக்கல்லை படுக்க வச்சுருப்பாங்க. அதே இன்னும் கொஞ்சம் பெருசாக இமேஜின் பண்ணிக்கோங்க, சரியா? ஒரு தரைப்பகுதியில் 2 தூண் மாதிரி 2 சின்ன கல்லை வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே பெரிய பாறைக்கற்களை படர வச்சுருப்பாங்க. அதுதான் டால்மென்ஸ். ஓகே, இந்த டால்மென் அப்படின்னாலே இந்த முட்டையின் மேலோட்டு பகுதி ஹாஃப் இருக்குல்ல, அதை மேலே கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். அதனால டால்மென்னு சொல்கிறாங்க. நாய்க்குடை இருக்குல்ல, நாய்க்குடை காளான், நாய்க்குடை காளான் பார்த்துருக்கீங்களா? அதில் ஒரு கொம்பு இருக்கா கீழே, அது 2 கொம்பு இருந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இது இருக்கும். டால்மென் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு ஆஃப் ஷேப்பில் மேலே கவுத்து வச்ச மாதிரி இருக்கும், கீழே 2 கொம்பு இருக்கும், 2 தூண்கள் இருக்கும். அதான் கற்திட்டைகள், டால்மென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் நினைவிடம் தான், இறந்தவர்களின் நினைவாக நம்ம ஃபாலோ பண்ணுற நினைவிடம் தான். இதெல்லாம் மீனிங் தெரிஞ்சுக்கோங்க. மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு போதும். இந்த ஈமத்தொட்டின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்ல, ஈமத்தொட்டி அப்படின்னா சார்கோஃபேகஸ் அப்படின்னு பேர். ஈமத்தொட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். குளியல் தொட்டி தான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது இப்படி இருக்கும். இறந்தவர்களை சடங்குகள் செஞ்சு அப்படியே அதில் வச்சு புதைப்பாங்க. ஸோ சவத்தொட்டி மாதிரி தான், சரியா? சவப்பெட்டிகள் இருக்கிற மாதிரி நம்ம பயன்பாட்டில் வச்சுருந்தோம். இப்போ நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இல்லையா? இப்போ நம்ம பார்த்ததில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, பழைய கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், அடுத்து பிரான்ஸ் ஏஜ் பார்க்கணும், அதுக்கப்புறமா அயன் ஏஜ் பார்க்கணும், சரியா? பிரான்ஸ் ஏஜுங்கிறது தான் சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே, அப்போ அது வந்து ஒரு பெரிய யூனிட்டு, நார்த் இந்தியா பேஸ்டாக இருக்கும். ஓகே, ஆனால் அதுக்கடுத்து வரக்கூடியது தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கக்கூடிய மெகாலித்திக் ஸ்டோனேஜ். ஓகே, பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக நடுவில் அந்த சிந்து சமவெளி நாகரிகம், அதாவது பிரான்ஸ் ஏஜை விட்டுட்டு மிச்சம் எல்லாம் பார்த்துருப்போம், சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம போர்ஷன் இவ்வளோ தான். அதனால் நம்ம லேர்ன் பண்ணது எல்லாமே, இது எல்லாமே பொதுவாக உங்கள் சிலபஸில் இல்லை. பட் இருந்தாலும் உங்களோட கொஷின் ஆஸ்பெக்டில் மற்ற சாப்டர்ஸை கண்டினியூ பண்ணும்போது இதில் ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா நம்ம அங்கே போகும்போது சில குழப்பங்கள் ஏறிடலாம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் சம்டைம் அந்த ஏரியாவிலேருந்து 1-2 கொஷின் கேட்குறாங்க. அப்போ பழைய பீரியடில் வந்த கொஷின்ஸில் இந்த சாப்டர்ஸை சுத்தமாக ஸ்கிப் பண்ணிட்டாங்களான்னா ஸ்கிப் பண்ணலை, 1-2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் அதை மாதிரி கேட்டுட்டா என்ன செய்கிறது? அதனால் இந்த டேயில் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம்.
பொதுவாக சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது நம்ம இந்த ஏரியாவிலேருந்து நமக்கு எக்ஸாமில் இயர் தேவைப்படாது, பட் இருந்தாலும் அப்ராக்சிமேட்டாக தெரிஞ்சிக்கலாம். பழைய கற்காலத்துக்கு இயர் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், தேவையில்லை. பட் இந்த இடத்துல இருந்து நமக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக நம்மளே ஒரு கன்வீனியன்ட் இயரை வச்சுக்கலாம். சரியா, அந்த இயர் எக்ஸாமில் கேட்க போகிறது இல்லை, பட் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக வச்சுக்கிறோம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தின் காலம் வந்து அப்ராக்சிமேட்லி 3000லேருந்து 1500 பிசி வரைக்கும், கிமு 3000லேருந்து 1500 வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது உங்களோட புக்கில் ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவர் 3250லேருந்து 2750ன்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, அவங்க சொன்ன காலம் எது அப்படின்னு சம்டைம் கேட்குறது உண்டு. ஓகே, அது குரூப் 1 லெவல் கொஷின்ஸில் அப்படி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் லெவலுக்கு அந்த டெப்த்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இதில் புரியறதுக்காக ஒரு இயர் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த 3000 ரேஞ்ச் தான் நமக்கு பிரான்ஸ் ஏஜ் ஸ்டார்ட் ஆன பீரியட். அதனால தான் வெண்கல காலம் அப்படிங்கன்னு நாம் சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் குறிப்பிடுறோம். பிரான்ஸுங்கிறது காப்பரையும் டின்னையும் மிக்ஸ் பண்ணால் கிடைக்கிற மெட்டல் தான் பிரான்ஸ். இது வரைக்கும் நம்ம புதிய கற்காலத்து வரைக்கும் நம்ம பார்க்கும்போது கான்செப்ட்ஸில் என்ன இருக்குன்னா வில்லேஜ் கல்ச்சர் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போது இதுக்கு முன்னாடி அர்பன் அப்படிங்கிற நகரம் அப்படிங்கிற ஒரு வேர்டே வந்திருக்காது. ஃபஸ்ட்டு நகரம்ங்கிற வேர்டு இந்த சிவிலைசேஷனில் தான் வரும். சரியா, அப்போது முதல் நகரமயமாக்கம் ஃபஸ்ட்டு அர்பனைசேஷன் ஸ்டார்ட் ஆன இடம் இந்த ஹரப்பாங்கிற இடத்துல, ஹரப்பா அப்படின்னு ஒரு இடத்துல தான் அர்பனைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. சிட்டி அப்படிங்கிற வேர்டு இதில் இருந்து தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தியாவில் முதல்ல நகரமயமாக்கம், அதாவது அர்பனைசேஷன் தொடங்கின இடம் அப்படின்னா இந்த ஹரப்பாவை சொல்லலாம். இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய இந்த நாகரிகத்தில் நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு சைட்டே இதுதான். அதனால தான் சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் ஹரப்பன் சிவிலைசேஷன், ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு ஒரு பெயர் வழங்கப்படுவது உண்டு. இதோட ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு 1826 சார்லஸ் மேசன். இந்த ஆண்டுகள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நான் ஆரம்பத்திலேயே தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டுகளை நீங்கள் மெமரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் நோயிங் தான் சொல்கிறேன். எக்ஸாம் வியூவில் இதெல்லாம் கேட்குற சான்ஸ் இல்லை. உங்களுக்கு கேட்குறதுன்னா அந்த 3 ஆண்டுகள் கேட்பாங்க, அதை தவிர வேறு எதுவும் ஏன்ஷியன் இந்தியாவில் வராது. ஸோ சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் சாலை அகழ்வு பணிகளில் ஈடுபட்டிருக்கும் போது லாகூர்லேருந்து மூல்டான் வரைக்கும், லாகூர்லேருந்து மூல்டான் பாதை வரைக்கும் ரயில் ரூட்டு போடுறாங்க, தண்டவாள பாதைகள் அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கிறதுக்காக பகுதிகளை தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது சில எவிடன்சஸ் கிடச்சிது. அதை ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணவர் இவர் தான். சரியா, சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான் ஹரப்பா நாகரிகத்தின் கூறுகளை முதல்ல அவர் தான் கண்டுபிடிச்சி அரசாங்கத்துக்கு சொல்கிறாரு. ஸோ ரயில்வே பாதை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தப்போ முதல் முறையாக நமக்கு இந்த மாதிரி ஒரு சிவிலைசேஷன் அங்கே இருக்குங்கிறத புரிய ஆரம்பித்தது. அங்கே சுட்ட செங்கற்கள் நிறைய கிடச்சிது. அப்போ ஏற்கனவே ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங்கோட கட்டுமான பொருள் எல்லாம் அவருக்கு கிடச்சிருக்கு. நிறைய விஷயத்தை அவங்க இடித்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. பட் நம்ம ரிப்போர்ட் பண்ணது இவர் தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணார். அதனால் சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடக்கமே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் முதல்ல ரிப்போர்ட் பண்ணுறார். இதுக்கப்புறம் சர்வேயராக வந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவர் ஆய்வு பணிகளில் அதிகமாக ஆர்வம் காட்டினார். அதனால் அவரோட முயற்சியின் காரணமாக இங்கே தொல்லியல் துறை ஒன்று உருவாக்கப்பட்டது. சரியா, இந்தியாவில் தொல்லியல் துறை தோற்றுவிக்கப்பட்டது. இயர் ஏதாவது இப்படி வச்சுக்கோங்க, ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. பொதுவாக இயர் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏஎஸ்ஐ 1861 இது ஸ்டார்ட் பண்ணாங்க. 1861 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் என்பவரின் முயற்சியால்
இந்திய தொல்லியல் துறை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தோற்றுவிக்கப்பட்டது. இவங்க தான் இந்தியாவில் தொல்பொருள் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. இதுக்கப்புறம் தான் எக்ஸ்கவேஷன் ஒர்க்கு அதிகமாக அகழாய்வு பணிகள் வந்து வேகமாக நடந்துச்சு. நிறைய இடங்களில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இவங்களுடைய தொடர் முயற்சியின் விளைவாக தான் இந்தியாவில், அதாவது நம்ம இப்போ சொல்கிற பகுதி எல்லாமே, நம்ம சொல்லக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த இடம்தான். சரியா? ஒரு தலைகீழ் முக்கோண வடிவத்தில் இந்த பகுதி தான் அது. அப்போது இங்கே பாகிஸ்தான் ரீஜனில் தான் பெரும்பாலும் இங்கே இருக்கும். ஓகே, அப்புறம் இந்தியாவோட நார்த் வெஸ்டர்ன் பார்ட்டு, ஓகே, இந்த வடமேற்கு இந்திய பகுதிகள், இங்கே தான் சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருந்தது. அப்போ இந்த பகுதிகளில் தான் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டது. பெரும்பாலான ஆய்வுகள் பாகிஸ்தானில் தான் நடந்துச்சு. இப்போ நாம் சொல்லக்கூடிய ஹரப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அது இருந்த இடமும் இன்னொரு மிகப்பெரிய நகரமான மொகஞ்சதாரோ என்ற நகரமும், இந்த ரெண்டு நகரமும் இருக்கிற இடம் இட் இஸ் பாகிஸ்தான் தான். இப்போ இருக்கிற பாகிஸ்தான். அப்போ அது வந்து இந்தியாவோடு இணைந்த பகுதி நம்ம இதை செய்யும்போது, சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ பெரும்பாலான ஆய்வுகள் இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் அப்போ நடந்த இடங்கள் தான். இந்த ஆய்வுகளை பல்வேறு நபர்கள் பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு நகரங்களை அவங்க ஆய்வு செஞ்சாங்க. சரியா? அதில் முக்கியமான ஒரு நபர் ஜான் மார்ஷல் என்பவர். இவருடைய முயற்சியின் காரணமாக தான் சிந்து சமவெளி நாகரிகம் மிக விரைவாக உலகுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்திய தொல்லியல் துறையினுடைய ஃபஸ்ட்டு டைரக்டராக அப்பாயிண்ட் ஆனார் இவர். இந்திய தொல்லியல் துறையினுடைய முதல் இயக்குனராக நியமிக்கப்பட்ட ஜான் மார்ஷலுடைய முயற்சியின் காரணமாக 1921-22 சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒரு நாகரிகம் சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான, அதாவது இப்போ நம்ம 2000 ரேஞ்சில் இருக்கோமா, அப்போ ஒரு 3000 பழசு. ஸோ 3000 BC அப்படின்னு சொன்னோம்ல, 3000ல் தான் சிந்து சமவெளி நாகரிகம் தொடங்கியதுன்னு சொன்னோமா. அப்போ நம்ம இப்போ ஒரு 2000 ADயில் இருக்கோம்னா, அப்போ அந்த 3000 + 2000 கிட்டத்தட்ட 5000 வருஷம் பழமையான ஒரு நாகரிகம் கிடச்சிருக்கு அப்படின்னு இவர் தான் ஃபஸ்ட்டு 1921-22 ரிப்போர்ட் கொடுத்து உலகுக்கு அறிவித்தார். அது வரைக்கும் சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒன்று இருக்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டே வேத காலம் தான். சரியா? சிந்து சமவெளி நாகரிகமோ கற்காலமோ இதெல்லாம் கிடையாது. எடுத்த உடனே வேதங்கள் தான். அப்போ வேத காலம் தான் தொடங்கும். ஓகே, இப்போ இதில் இந்த ஹரப்பா மொகஞ்சதாரோ ரெண்டுத்தையும் ட்வின் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை தலைநகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை தலைநகரங்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய இரட்டை தலைநகரங்களாக இருந்தவை ஹரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ. இதில் உங்கள் புக்கில் எல்லைகள் போட்டிருப்பாங்க. வடக்கில் எது எல்லை, தெற்கில் எது எல்லை, கிழக்கில் எது எல்லை, மேற்கில் எது எல்லை அப்படி கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு டெப்த்து நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அது அந்தளவுக்கு டெப்த்து நம்ம போக வேணாம், அதை அவாய்ட் பண்ணுங்கள். பட்டு டேர்ம்ஸுக்கு மீனிங்லாம் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பா. இப்போ ஹரப்பாவை மட்டும் நம்ம இன்றைக்கி பார்த்துடலாம். ஹரப்பானாலே புதையுண்ட நகரம்னு அர்த்தம். ஓகே, அந்த ஹரப்பா மொகஞ்சதாரோ இந்த வார்த்தையெல்லாம் சிந்தி மொழியில் வைக்கப்பட்ட சொற்கள். ஸோ ஹரப்பா அப்படின்னா சிந்தி லாங்குவேஜில், சிந்தி மொழியில் பரீடு சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. புதையுண்ட நகரம். புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில், அங்கே இருக்கிற பஞ்சாபில், அங்கே ஒரு பஞ்சாப் இருக்குது. பஞ்சாப் பிரியும் போது அங்கே பாதி போச்சு, இங்கே பாதி இருந்தது. பாகிஸ்தானில் பஞ்சாப் ஸ்டேட்டில், ஓகே, இது இந்த பஞ்சாப் ஸ்டேட் இந்தியாவில் இருக்கிறது இல்லை,
பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் ஸ்டேட்டில் மாண்ட்கோமரி அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில். இந்த 2 சைட்டுக்கு மட்டும் எக்ஸாக்டாக டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதரோவுக்கும் மட்டும். பாகிஸ்தானில் பஞ்சாப் மாநிலத்தில் மாண்ட்கோமரி மாவட்டத்தில் ஹரப்பா இருக்குது. ஹரப்பா எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது. சரியா? இந்த சைட்டில் அதிகமாக ஆய்வுகளை செய்தவர் தயாராம் சாஹ்னி அப்படிங்கிறவர். தயாராம் சாஹ்னி அப்படிங்கிறவர். இந்த 2 சைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பர்டிகுலர்ஸ் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. மற்றதுக்கு அந்த அளவுக்கு இருக்காது. சரியா? மீதிக்கு ஜஸ்ட் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஹரப்பாவை நிறைய ஆய்வுகளை செய்தவர். ஹரப்பா நகரத்தை கண்டுபிடிச்சவர் யாருன்னே கேட்பாங்க. கேட்டால் இவர் பேர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். தயாராம் சாஹ்னி. அவர் தன்னோட ஆய்வுக்களம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். அவர் முழுக்க ஆய்வு செஞ்சது இதில் தான். சரியா? ஃபஸ்ட்டு சிட்டி தான். முதல்ல கண்டுபிடிச்ச நகரம் எது அப்படின்னு கேட்பாங்க. இதுதான் முதல்ல கண்டுபிடிச்ச நகரம் சிந்து சமவெளி நாகரிகத்தில். அதனால தான் இதோட பேரையே அதுக்கு வச்சாங்க. ஹரப்பன் சிட்டி, ஹரப்பன் சிவிலைசேஷன் அப்படின்னு நம்ம பேரே அதுக்காக தான் வச்சோம். இந்த ஹரப்பாங்கிற சைட்டை மட்டும் பார்த்ததோடு இருக்கட்டும். இதில் ஒரே ஒரு ஜென்ரல் ஃபீச்சர் பார்த்துடலாம். சொசைட்டி, கொஞ்சம் டைம் இருக்குது. சமூகம். ஓகே, அதாவது சிந்து சமவெளி நாகரிக காலத்தை சேர்ந்த சமூகம் மேட்ரியார்க்கல் சொசைட்டி, அதாவது தாய் வழி சமூக அமைப்பை கொண்டது. மேட்ரியார்க்கல் சொசைட்டி. அது என்ன மேட்ரியார்க்கல் அப்படின்னா, இப்போ நம்மளோட சொசைட்டி ஆண் வழி சமூகம் இல்லையா? அதாவது பேட்ரியார்க்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. ஆண்கள் தான் குடும்பத்தின் தலைவன். அப்போது டாமினன்சி யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆண்களுக்கு இருக்குது இல்லையா நம்ம சொசைட்டியில். அந்த மாதிரி சிந்து சமவெளி நாகரிகத்தின் சமூகம் பெண் வழி சமூகமாக, தாய் வழி சமூகமாக இருந்தது. அங்கே குடும்பத்தின் தலைவன் இல்லை, அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, தலைவிக்கு தான் இம்பார்ட்டன்ஸு. ஸோ அப்போது இயல்பாகவே அவர்களுடைய சமூக அமைப்பு பெண் வழி சமூக அமைப்பாக காணப்பட்டிருந்தது. அப்போது சொசைட்டி பேஸ்ட் ஆன் ஃபீமேல் டாமினன்சி. சரியா? டாமினன்சின்னு சொல்கிறத விட முக்கியத்துவம் அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சரியா? அந்த மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் வேதிக் சொசைட்டி, வேதகால சமூகம் ஆண் வழி சமுதாய அமைப்பை பின்பற்றியது. ஸோ அல்லது தந்தை வழி சமுதாயம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகம் தாய் வழி சமூக அமைப்பை பின்பற்றியது. அப்புறம் சொசைட்டி அர்பன் சொசைட்டி, நகர நாகரிகத்தை கொண்டிருந்த ஒரு சமூகம். ஸோ இது அர்பன் சிவிலைசேஷன், நகர நாகரிகத்தை அடிப்படையாக கொண்டிருந்தது. எல்லாமே டெவலப்டு கல்ச்சரில் பில்ட் ஹவுசஸ் நிறைய இருந்தது, மாடி வீடுகள் நிறைய இருந்திருக்கு, இது மாதிரிலாம் இருந்திருக்கும். ஓகே, அப்புறம் இவங்களோடதில் முக்கியமாக சில விஷயங்கள் இருக்கும். வீடுகளில் விண்டோஸ் கிடையாது. ஓகே, ஜன்னல்கள் வச்சுருக்க மாட்டாங்க. பொதுவாக இடையூறுகள் அச்சங்கள் காரணமாக இந்த வழக்கம் இருந்திருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணுறாங்க. அர்பன் சிவிலைசேஷன் அப்படின்னும் போதே கூடவே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம், பாதாள சாக்கடை அமைப்பு முறை. பாதாள சாக்கடை அமைப்பு முறை இப்போ நம்ம வச்சுருக்கிற மாதிரி கழிவுநீர் அமைப்பு தரைக்கு அடியில் கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதுனால நமக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா தெரியும். அதே மாதிரி அவங்களோட ட்ரைனேஜ் சிஸ்டம் சொல்கிறோமா, அதே மாதிரி அர்பன் பிளானிங், அதாவது ரோட் மேப், அதாவது ரோட் பில்டிங்ஸ், சாலைகள் அமைத்தல் விதம், கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன்லாம் அமைச்சிருப்பாங்க.
ரோடெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது மெயின் ரோடுன்னு வச்சுக்கோங்களேன். லேர்ன் வந்து இப்படி போட்டிருப்பாங்க, சந்து எக்ஸாக்டான கேப்பில் வச்சுருப்பாங்க, எல்லா கேப்புமே சமமான அளவில் இருக்கும். அப்போது இந்த மெயின் ரோடு வந்து இப்படி இருக்கும். ரோட்டில் இந்த சைட்லேருந்து ட்ரைனேஜ் போகும், இங்கே வீடுகள் இருக்கும், வீடுகளுக்கு இடையில் இருக்கிற இடைவெளி சமமாக இருக்கும். இந்த லேர்ன் எல்லாம் க்ளோஸ் எண்டடாக இருக்கும். இப்படி போனீங்கன்னா திருப்பி இப்படி தான் வரணும், இந்த பக்கம் போய் இன்னொரு லேர்னில் போக முடியாது. அப்படிலாம் வச்சுருந்தாங்க. இந்த ரோடு சிஸ்டத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மொஹஞ்சதாரோவில் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு இடம் கிடச்சிருக்கு. அப்போது எக்ஸாக்டாக சரியாக ஸ்கேல் வச்சு கட் பண்ண மாதிரியான ஒரு அமைப்பு முறையில் இதை அமைச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்களோட நகர அமைப்பு முறை வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம இவங்க சொசைட்டியிலேருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதோடு இருக்கட்டும், நாம் அடுத்த கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணோம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.